மனிதனாகிய ஒவ்வொருவரும் பலவிதமான நோய்களுக்கு நாளுக்கு நாள் ஆளாகி கொண்டே இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நோய்களை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் தீர்ப்பதற்கு மூலிகைகளே மிகவும் உதவுகின்றது என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் லிங்க கோவை அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு வகையான கொடி வகை தாவரம். இதற்கே லிங்க கோவை அப்படிங்கிற பெயர் வந்ததுன்னா, இந்த தாவரத்துடைய அந்த காயை நம்ம பார்த்தோமேயானால் ஒரு சிவலிங்கம் எவ்வாறு இருக்கிறதோ, கீழே ஒரு அகன்ற பகுதி, மேலே செங்குத்தான ஒரு பகுதி இருப்பது போல எவ்வாறு இருக்கிறதோ அதே போல் தோற்றமளிக்கக்கூடிய காய்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தாவரம் இந்த லிங்கக்கோவை. இந்த லிங்கக்கோவை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, வேலூர், ஆற்காடு, குறிப்பாக அந்த காவேரி பாக்கம் இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் ரொம்ப நிறைய சாதாரணமாக அந்த வாழைத்தோப்புகள்லேயும் நெல் வயல்கள்லேயும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கிறத பார்க்கலாம். இந்த லிங்கக்கோவையை பொதுவாக ரசவர்தனம் சொல்லுவாங்க. அதாவது மெர்க்குரியை ப்ராசஸ் பண்ணக்கூடிய நிறைய இடங்களில் லிங்கக்கோவையும், தாந்திரிகம் சம்பந்தப்பட்ட முறைகளில் நிறைய இந்த லிங்கக்கோவையை பயன்படுத்துகிறத சித்த மருத்துவ முறைகளில் நம்ம நிறைய பார்க்க முடிகிறது. லிங்கக்கோவையுடைய மிக முக்கியமான மருத்துவ குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்குறி சம்பந்தப்பட்ட, அதே போல் ஆண்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மிகச்சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த லிங்கக்கோவை. பொதுவாக இன்றைக்கு ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரானுடைய அளவு குறைவதனாலும், உடலில் தைராய்டு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சூழல் இருக்கிறதுனாலையும் பெரும்பாலான ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆண்மை குறைவு இருக்குது. ஆண் உறுப்பு சரியாக எழுச்சி அடைவது கிடையாது. ஆண் உறுப்பு முழுதாக வளர்ச்சி அடைவது கிடையாது. சிறுத்த ஆண் உறுப்பாக இருப்பது. இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் சொல்லுவோம். உடலுறவு ஆரம்பிக்கும் போதே உடலிலிருந்து அந்த விந்து வெளிவரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதுவும் சர்க்கரை நோயுடன் கலந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இளம் வயதினராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த ஆண் உறுப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பலவீனம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வளிக்கக்கூடிய அந்த மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த லிங்கக்கோவை தான். லிங்கக்கோவையுடைய ஒரு முழு தாவரத்தையுமே எடுத்து நன்றாக அரைத்து ஒரு பெரிய உள்ளங்கை அளவுக்கு பெரிய உருண்டைகளாக அதை செய்து விடணும். அதன் பிறகு என்ன பண்ணணும்னா, அந்த உருண்டைகளை வெயிலில் காய வைக்கணும். நன்றாக காய்ந்த பிறகு பார்த்திங்கன்னா, அது எவ்வளவு பெருசு நம்ம வைக்கிறோமோ அதை விட சிறிதாக குறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். அந்த குறைந்த பிறகு அதை எடுத்து ஒரு மண் சட்டியில் இட்டு அதை மூடி சீலையிட்டு ஒரு கோழி புடம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வெரைட்டிகளை வைத்து அதை புடம் போடணும். அதன் பிறகு அந்த சாம்பலை எடுத்து பார்த்தோம்னா, அது பார்ப்பதற்கு தங்க நிறத்தில் மஞ்சளாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த ஒரு சாம்பலை ஒரு 100 மில்லிகிராம் அளவுக்கு காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு சாப்பிடும்போது எவ்வளவு கடினமான ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது மறைந்து போகிறத பார்க்கலாம். இந்த லிங்கக்கோவையுடைய அந்த சாம்பலுடைய வீரியத்திற்கு ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா, யார் சரியான பத்தியத்தோடு அந்த லிங்கக்கோவையுடைய மருந்து, இந்த சாம்பலை, பதங்கம்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சாம்பலை சாப்பிடுகிறார்களோ அவர்கள் ஒரு இரவில் 100 பெண்கள் வந்தாலும் அவர்களை திருப்திப்படுத்த முடியும் அப்படிங்கிற அளவுக்கு மிக வீரியமான குணம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படிங்கிறத நம்ம சித்த மருத்துவ நூல்களில் நிறைய பார்க்க முடிகிறது. லிங்கக்கோவையுடைய இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட காரணிகளை வேகமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இந்த லிங்கக்கோவைக்கு உண்டு. பொதுவாக மன அழுத்தம் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா, தூக்கம் இல்லாமல் இருப்பது, தூங்க போய் படுத்தா கூட அடுத்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்க முடியாமல் கஷ்டப்படுவது, அப்படி தூங்க ஆரம்பித்தாலும் நன்றாக தூங்கியது போல இருக்கும், எழுந்து பார்க்கும்போது அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ மட்டுமே ஆகியிருப்பதை நம்ம பார்க்க முடியும். 4வது, தூங்குறது ஆரம்பிச்சிருவோம், நல்லா தூங்குவோம், ஆனால் சிறுநீர் கழிக்க நடு இரவில் எழுந்திருக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டால் அதன் பிறகு தூக்கமே இல்லாமல் கஷ்டப்படுவது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இந்த 2 பிரச்சனைகளுக்குமே நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து அந்த லிங்கக்கோவை. லிங்கக்கோவை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி எரித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல், அதை ஒரு 100 மில்லிகிராம் அளவுக்கு காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது
இயற்கையான முறையிலேயே நன்றாக தூக்கம் ஏற்படுவதை பார்க்க முடியும். சிறிது நேரம் தூங்கினாலும் கூட, அதாவது ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கினாலும் கூட, அதன் பிறகு இயல்பான முறையில் நம்மால் எல்லா வேலைகளும் செய்ய முடிவதை நாம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இது சம்பந்தப்பட்ட தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குவதில் இந்த லிங்கக்கோவை ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. இன்றைக்கு நிறைய சர்க்கரை நோயாளிகளுக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னென்னா, உடலில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் மிகவும் பலவீனமடைகிறத பார்க்கலாம். நடக்க முடியாது, உட்கார முடியாது. ஒரு 15 நிமிடம் நடந்து விட்டாலே கால்லாம் பயங்கரமாக சூடேறி எரிச்சலுடன் வலி ஏற்படுறதை பார்க்கலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த கால்களில் ஏற்படுகின்ற எரிச்சல் வலி உடல் முழுவதும் பரவி இரவு முழுவதும் தூங்க முடியாமல் இருப்பதை பார்க்க முடியும். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கடுமையான சர்க்கரையை சிறிது கூட கண்ட்ரோல் இல்லாமல் வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா துணி கால் மேலே பட்டால் கூட ஏதோ கத்தியை எடுத்து வெட்டியது போல் அல்லது நெருப்பை கொண்டு சூடு வைப்பது போல கடுமையான ஒரு வலி ஏற்படுவதை பார்க்கலாம். இதற்கு டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு பேர். இந்த நியூரோபதி சிகிச்சைக்கு இந்த லிங்கக்கோவை ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். பொதுவாக இந்த மாதிரி நியூரோபதி ஏற்படும் போது இந்த லிங்கக்கோவையுடைய முழு தாவரத்தை எடுத்து நன்றாக அரைத்து அதை ஒரு பெரிய குழம்பு போல வைத்து விட வேண்டும். எங்கெல்லாம் உடல் பாதிப்பு இருக்கிறதோ, கால்கள்னால் பாதங்களில், இல்லை உடல் முழுவதும் எரிச்சல் ஏற்படுதுன்னா கழுத்திலிருந்து கால் வரையிலும் இந்த லிங்கக்கோவையை நன்றாக தடவி ஒரு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு வெந்நீரில் குளிக்க செய்யணும். ஒரு 40 to 60 நாட்கள் தொடர்ந்து இதை உபயோகப்படுத்தும் போது சிறிது சிறிதாக அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். ஏன்னா இந்த லிங்கக்கோவையுடைய முக்கியமான ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா, இந்த வெளியில் பூசி இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி அதற்கு முன்பு அவங்களுடைய நர்வ் கண்டக்ஷன் டெஸ்ட் எப்படி இருந்ததுன்னு ஒரு பரிசோதனை பண்ணிவிட்டு இதை தேய்த்து முடித்த பிறகு அவர்களுடைய நர்வ் கண்டக்ஷன் டெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல கணிசமான அளவு மாற்றம் ஏற்பட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த டயபெட்டிக் நியூரோபதி ஏற்படும் போது வழக்கமாக கொடுக்கக்கூடிய சத்து மாத்திரைகளோ நரம்புகளுக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரைகளோ மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு எந்த பலனுமே கொடுக்கறது கிடையாது. ஆனால் வெளிப்புறமாக உபயோகப்படுத்திட்டு வந்தாலே, ஏன்னா அந்த லிங்கக்கோவையை உள்ளுக்கு சாப்பிடணுன்னு அவசியமே கிடையாது, வெளிப்புறமாக உபயோகப்படுத்திட்டு வந்தாலே நல்ல மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த லிங்கக்கோவையை பொறுத்தவரையிலும் ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், குறிப்பாக ஆண்குறி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், டயபெட்டிக் நியூரோபதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சமூகம் என்பது நன்மைகளையும் தீமைகளையும் உள்ளடங்கியவை. இவற்றில் நன்மைகள் எவை, தீமைகள் எவை என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 2016ஆம் ஆண்டில் 2 முக்கியமான நிகழ்வுகள் கொண்டாடப்படுகின்றன. ஒன்று சர்வதேச ரீதியானது, இன்னொன்று தமிழகத்தோடு தொடர்புடையது. இரண்டுமே புரட்சிகள் தான். அதாவது ரஷ்ய புரட்சியினுடைய 100ஆண்டு விழா இப்பொழுது கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. 100 வருடங்கள் உலகை உலுக்கிய அந்த ரஷ்ய புரட்சியினுடைய அது உலகத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் தொடர்பாக, உலகத்தின் மீது செலுத்திய தாக்கங்கள் தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன, பேசப்பட்டு வருகின்றன. இந்த ரஷ்ய புரட்சி 100ஆண்டு விழா துவங்கி இருக்கக்கூடிய இந்த சமயத்தில்தான் இன்னொரு 100ஆண்டு விழா நிறைவடைந்திருக்கிறது. அதுதான் நீதி கட்சியினுடைய 100ஆண்டு விழா. சமீபத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரின் சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய நீதி கட்சி 100ஆண்டு நிறைவு விழா சமீபத்தில் நடந்தது. இப்பொழுது இந்த 2 100ஆண்டு விழாக்களுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டை நாம் சற்றே நினைத்து பார்க்க வேண்டும். உலகை மாற்றிய ரஷ்ய புரட்சி என்பது அதுவரைக்கும் யார் அதிகாரத்தை கையில் வைத்திருந்தார்களோ, யார் பெரும்பான்மை மக்களுக்கு எந்த வித உரிமையும் இல்லாமல் வைத்திருந்தார்களோ
அவர்களை எதிர்த்து எழுந்த ஒரு மிகப்பெரிய போராட்டம். அது ஒரு ஆயுத புரட்சியாக, அது ஒரு மிகப்பெரிய வன்முறை புரட்சியாக அன்றைக்கு லெனின் அவர்களுடைய தலைமையில் போல்ஷிவிக்குகள் அந்த ரஷ்ய ஜார் மன்னர்களுடைய ஒரு ஆட்சிக்கு எதிராக ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தி அதன் மூலமாக தொழிலாளி வர்க்கத்தினுடைய, பாட்டாளி வர்க்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய விடுதலை என்பது அன்றைக்கு நிகழ்த்தப்பட்டது. 100 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ரஷ்ய புரட்சியினுடைய அந்த தாக்கத்தின் விளைவாக இன்றைக்கு சமத்துவ கோட்பாடுகளும் சோசலிச கோட்பாடுகளும் உலகம் முழுக்க பரவின. மனிதர்கள் எல்லோரும் சமம், உற்பத்தி, உழைப்பு, இவை சார்ந்த விஷயங்கள் எல்லோருக்கும் சமமாக்கப்பட வேண்டும். ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை சுரண்டுகிற விஷயம் என்பது இங்கு இருக்கக்கூடாது என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் தான் அன்றைக்கு ரஷ்ய புரட்சி நிகழ்த்தப்பட்டது. அன்றைக்கு முதலாளிகள் என்று ஒரு வர்க்கம் இருந்தார்கள், தொழிலாளிகள் என்று ஒரு வர்க்கம் இருந்தார்கள். பிரபுக்கள், முதலாளிகள், அரசர்களை கொண்ட அந்த வர்க்கத்திற்கும் அதே சமயத்தில் தொழிலாளிகள் என்ற இன்னொரு வர்க்கம் என்ற 2 பிரிவாக ரஷ்யாவில் அந்த சமூகம் பிளவுண்டு நின்றது. இதே காலகட்டத்தில் தான் இந்தியாவில், முக்கியமாக தென்னிந்தியாவில் வேறொரு எழுச்சி நடைபெற்றது. அதற்கும் 100 வயது தான். அது என்னவென்று சொன்னால் சமூக நீதிக்கான போராட்டம். இந்த அதாவது தொழிலாளி வர்க்க விடுதலைக்கான போராட்டத்திற்கும் இந்த சமூக நீதிக்கான போராட்டத்திற்கும் இடையே ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல முதலாளிகள், தொழிலாளிகள் என்ற 2 பிரிவுகளாக ஒரு சமூகம் இருக்கிற போது எந்த பிரச்சனையும் இல்லை. சுரண்டுகிறவர்கள் யார், சுரண்டப்படுகிறவர்கள் யார் என்பது தெளிவாக இருந்தது. ஆனால் இந்திய சமூகத்தில் இந்த வர்க்க அடுக்குகள் என்பதற்கு பதிலாக அது சாதி அடுக்குகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. 4 வர்ணங்களாக பிரிக்கப்பட்டு அந்த 4 வர்ணங்களும் மதத்தின் மூலமாக நியாயப்படுத்தப்பட்டு, மத நம்பிக்கைகளின் மூலமாக நியாயப்படுத்தப்பட்டு, அதாவது ஒருவர் இன்னொருவருக்கு மேல், ஒருவர் உச்சந்தலையிலிருந்து பிறந்தவர், இன்னொருவர் உள்ளங்காலிலிருந்து பிறந்தவர் என்கிற அளவிற்கு அதை ஒரு கருத்தியல் வடிவமாக மாற்றி நம்முடைய இந்திய மனங்களில் அதை பதியச் செய்து சாதி அமைப்பை ஒரு இயற்கையான ஒரு அமைப்பு போல உருவாக்கி வைத்திருந்தார்கள். அதாவது இதற்கு முன் ஒருவர் என்ன தொழில் செய்திருந்தாரோ அந்த தொழிலை தான் செய்ய வேண்டும், ஒருவர் என்ன பகுதிகளில் ஒதுக்கப்பட்டு வாழ்ந்தாரோ அந்த பகுதிகளில் தான் வாழ வேண்டும். இப்படியாக அடிப்படையான மனித உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்பட்டவர்களாக பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் நம்முடைய சமூகத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள். ஒரு சிறு சதவீதமாக இருந்த, மொத்த மக்கள் தொகையில் 3% இருந்த உயர் சாதியினரே எல்லா அதிகாரத்தையும் கையில் வைத்திருந்தார்கள். எப்படி ரஷ்யாவில் அன்றைக்கு ஜார்களும் பிரபுக்களும் ஒரு சிறு பகுதியினர் பெரும்பகுதி விவசாயிகளையும் தொழிலாளிகளையும் தங்களுக்கு கீழ் வைத்திருந்தார்களோ, அதேபோல் இங்கு சிறு பகுதியினராக இருந்த பிராமணர்கள் மீதி 91% மக்களையும், அதாவது பிற்படுத்தப்பட்ட சாதிகளைச் சேர்ந்தவர்களை, ஒடுக்கப்பட்ட சாதிகளைச் சேர்ந்தவர்களை அவர்கள் தங்களுடைய ஆளுகைக்கு கீழ் வைத்திருந்தார்கள். அப்படி வைத்திருந்ததன் மூலமாக அன்றைக்கு ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் ஆட்சி செய்தபோது அந்த ஆட்சியில் மிக உயரிய பதவிகளை வெகு சுலபமாக அன்றைக்கு இருந்த உயர் சாதியினர் பெற்றார்கள். அதோடு மட்டுமல்ல, அவர்களே முதன்மையாக ஆங்கில கல்வி பெறுவதற்கான வசதிகளையும் அவர்கள் பெற்றிருந்தார்கள். எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்பட்டது. அரசு பதவிகளில் அந்த மேல் சாதியினரை தவிர வேறு யாருமே வர முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் விளிம்பு நிலையில் தொடர்ந்து வைக்கப்பட்டிருந்தார்கள். இதற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி என்பது 1990களில் வெடிக்க ஆரம்பித்தது. அதுதான் தென்னிந்திய நல உரிமை சங்கமாகவும் பிராமணர் அல்லாத ஒரு சங்கமாகவும் உருவெடுத்து இறுதியில் நீதி கட்சியாக பிடி தியாகராஜர் போன்றவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பின் காரணமாக, அந்த பிடி தியாகராஜர் போன்றவர்களுடைய அந்த ஒரு அர்ப்பணிப்பின் காரணமாக அது ஒரு நீதி கட்சி என்கிற ஒரு வடிவத்தை எடுத்தது. நீதி கட்சியினுடைய நோக்கம் என்பது அரசு பதவிகளில் பிற்படுத்த சமூகத்தினருக்கு இடஒதுக்கீட்டை கோரியது. அதே போல் கல்வியில், வேலைவாய்ப்பில், எல்லாவற்றிலும் அது ஒரு மக்கள் தொகை விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் அது இடஒதுக்கீட்டை கோரியது. பல்வேறு விதமான ஆட்சி முறை சீர்திருத்தங்களை கோரியது. நீதி கட்சி 1916 துவங்கப்பட்டது. 1920 அது சென்னை மாகாணத்தில் அதிகாரத்திற்கு வந்தது. அப்படி அந்த கட்சி துவங்கப்பட்ட 4 ஆண்டுகளில் அது அதிகாரத்திற்கு வந்ததன் மூலமாக ஒரு தமிழகத்தில் ஒரு புது யுகம் பிறக்கிறது என்பதை அது முன்னறிவித்தது. அதன் வழியாக தொடர்ந்து பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கான உரிமை போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற ஆரம்பித்தன. அதற்கு பின்னால் தந்தை பெரியார் அவர்கள் அந்த இயக்கத்திற்கு தலைமை தாங்கிய போது, இதற்கு முன்னால் காங்கிரஸில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்த தந்தை பெரியார் அவர்கள், ஆனால் இந்த காங்கிரஸ் என்பது அன்றைக்கு அது உயர் சாதியினருடைய ஒரு கூடாரமாக இருந்தது என்பதையும், அவர்கள் தலைமையிலான சுதந்திர போராட்டத்தில் கூட பிற்படுத்தப்பட்டவர்களுக்கோ அல்லது ஒடுக்கப்பட்டவர்களுக்கோ எந்த உரிமையும் கிடைக்கப் போவதில்லை என்பதையும் தந்தை பெரியார் கண்டுகொண்டார். அதன் காரணமாக அவர் நீதி கட்சியோடு இணைகிறார். நீதி கட்சியோடு இணைந்து அதனுடைய கொள்கைகளை விரிவுபடுத்துகிறார். அரசியல் விடுதலை மட்டுமல்ல,
மாறாக கலாச்சார விடுதலை வேண்டும், சாதி கொடுமைகளிலிருந்து விடுதலை வேண்டும், எல்லா விதமான அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலை வேண்டும், பெண்ணடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேண்டும், மொழி ரீதியான ஆதிக்கத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்றெல்லாம் எண்ணற்ற எதெல்லாம் அன்றைக்கு தமிழர்களை ஒடுக்கக்கூடிய கருவிகளாக இருந்ததோ அது எல்லாவற்றையும் எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போர் பிரகடனத்தை செய்தது மட்டுமல்ல, திராவிட நாடு, திராவிட தேசியம் என்கிற ஒன்றையும் அவர் உருவாக்கினார். அதற்கு பிறகு அது அந்த கொள்கைகளுக்காக அவர் தொடர்ந்து சுயமரியாதை இயக்கத்தையும் திராவிடர் கழகத்தையும் கூட தொடங்கி முன்னெடுத்து சென்றார். ஆனால் இந்த திட்டங்களை எல்லாம், கொள்கைகளை எல்லாம் செயல்படுத்துவதற்காக ஒரு அரசியல் இயக்கம் தேவைப்பட்டது, மீண்டும் ஒரு அரசியல் அதிகாரம் தேவைப்பட்டது. அந்த அரசியல் அதிகாரத்தை, அது இடஒதுக்கீடாக இருக்கட்டும் அல்லது மாநில சுயாட்சியாக இருக்கட்டும், ஒடுக்கப்பட்டோர் விளிம்புநிலை மனிதர்களுடைய உரிமைகளாக இருக்கட்டும், இது அனைத்திற்குமான ஒரு பெரிய அரசியல் இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் உதயமானது. அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் உதயமான அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் சமூக நீதி கோட்பாடுகளை நிலைப்படுத்துவதற்காக, மொழி உரிமை, இன உரிமைகளை நிலைப்படுத்துவதற்காக எண்ணற்ற விஷயங்களை மேற்கொண்டது. அதனுடைய தொடர்ச்சியாக கலைஞர் அவர்கள் சமூக நீதி அல்லது சமூக நலம் என்பதை சார்ந்து ஆயிரக்கணக்கான விஷயங்களை தமிழ் மக்களுக்கு நிகழ்த்தி காட்டினார். இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகம் மிகவும் முன்னேறிய ஒரு மாநிலமாக, பல சமயங்களில் மூடநம்பிக்கைகளிலிருந்து விலகி ஒரு பகுத்தறிவு பாதையில் செல்லக்கூடிய மாநிலமாக, இன்னும் சொல்லப்போனால் மதவாதம் இங்கு தலைதூக்கவே முடியாத அளவிற்கு ஒரு ஆழமான ஒரு பகுத்தறிவு சார்ந்த மாநிலமாக இருப்பதற்கு காரணம் நீதி கட்சியினுடைய தோற்றுவாயிலிருந்து தொடங்கி அன்றைக்கு பிடி தியாகராயர், அதற்கு பின்னால் தந்தை பெரியார், அதற்கு பின்னால் அண்ணா, அதற்கு பின்னால் கலைஞர், இப்பொழுது தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் என 5 தலைமுறைகளாக நீடித்திருக்கக்கூடிய இந்த திராவிட மரபுதான் காரணம் என்பதை இந்த இடத்தில் நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடையிலே வானிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வானிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் அமுதா ஹரி. ஒரு மகப்பேறு மருத்துவரா பெண்கள் சார்ந்த பல விஷயங்கள், பல பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு, அதற்கான தீர்வு அப்படின்னு வரும்போது ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. பெண்கள் நலம் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வா இந்த நிகழ்ச்சி அமைய போகுது. வணக்கம் டாக்டர். ஒரு மகப்பேறு மருத்துவரா, ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். பெண்கள் அப்படின்னு நம்ம பேசும்போது இன்றைக்கி பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குது. மகப்பேறு அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு கைனகாலஜிஸ்டாக நிறைய டாக்டர்ஸ் இன்றைக்கி இருக்காங்க, பெண்கள் நலம் சார்ந்து சொல்கிறதுக்கும் குழந்தையின்மைக்கான சிறப்பு மருத்துவர்லாம் இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு முழுக்க பெண்களை மையமாக வச்சு பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் என்ன, அதுவும் இந்த HIV பாதிப்பு இருக்கிற பெண்களுக்கு அவங்க ஒரு குழந்தை பேரு மகப்பேறுன்னு வரும்போது முழுக்க அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலையான ஒரு குழந்தைகள் பெறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. HIV பாதிப்பு இருந்தாலும் அவங்களுக்கான குழந்தைகள் அந்த பாதிப்பு இல்லாமல் இன்னைக்கு நிறைய குழந்தைகள் இருக்காங்க. அப்படின்னும் போது இது ஒரு பெரிய ரொம்ப முக்கியமான ஒரு சர்வீஸ்னே சொல்லலாம். இதுக்கு அப்பாற்பட்ட இந்த ஒரு அடலசன்ட் ஏஜில் ஒரு வயதுக்கு வந்த பெண்கள் அப்படின்னும் போது அவங்களுக்கான பிரச்சனைகள் என்ன, ஏன் இந்த மாதிரியான HIV பாதிப்புக்கெல்லாம் நிறைய பேர் உள்ளாக்கப்படுறாங்க, அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கான வழிகள் என்ன இருக்குது, இப்படின்னு நிறைய விஷயங்களை நீங்கள் ஈடுபடுத்தி உங்களோட அனுபவங்கள் சார்ந்து செஞ்ச பல விஷயங்களை எங்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். ஒரு பெண் சார்ந்த ஒரு பிரச்சனைகள், அவங்களோட பாதிப்புகள் அப்படின்னு வரும்போது நேரடியே பார்த்த அனுபவம் உங்களுக்கு நிறைய இருக்கலாம். அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு பெண்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன மாதிரியான ஒரு வியாதிகள்லாம் இன்னைக்கு பெண்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது? இப்போ பெண் நலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விமன் ஹெல்த் என்ன தான் நம்ம நாடு முன்னேறினாலும் பெண்கள் பல துறைகளில் முன்னேற்ற பாதையில் இருந்து தலைமை பகுதியை கூட வகிச்சா கூட அவங்க உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் பின்னால் தான் அதை அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. இன்றைக்கும் அது அது நீங்கள் ஒரு கட்டட தொழிலாளி பெண்ணுக்கு தான் உண்மைன்னு நினைக்கக்கூடாது. ஒரு கம்பெனியில் ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிற பெண்ணும் அப்படி தான் அவங்க இது பண்ணுறாங்க. அவங்க குடும்பத்தை முன்னால் நிறுத்துகிறாங்க, கணவனை முன்னால் நிறுத்துகிறாங்க, குழந்தைய முன்னால் நிறுத்துகிறாங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அன்றைக்கே போயிடுவாங்க, கணவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அடுத்த நாளாவது கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் தனக்கு என்று ஒரு ஆரோக்கிய சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருக்கும்னா அது என்னைக்கு அவங்களால தாங்க முடியலையோ, ஏன்னா நிறைய
நேரம் பெண்கள் வந்து அந்த நம்ம கிட்ட வரும்பொழுது இந்த பிரச்சனை உங்களுக்கு எவ்வளோ நாளாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், ஓராண்டு காலமாக இருக்குது, 6 மாத காலமாக இருக்குது, இப்போ என்னால் முடியவே இல்லை, அதனால தான் உங்களை நாடி வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆரோக்கியத்திற்கு இன்னும் வந்து முக்கியத்துவம் நம்ம பெண்கள் கொடுக்க மாட்டாங்கன்றது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. இது ஏன் அப்படின்னா, நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம நல்ல பெண்மணியாக இருக்கணும்னா தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது வந்து நம்ம மனதிலேயே ஊறி போயிருக்கு. எல்லாருமே அப்படி வளர்க்குறாங்க. அதாவது நீங்கள் வந்து விட்டு கொடுக்கணும், எல்லாத்தையும் மற்றவங்களுக்காக இது பண்ணணும்னு. இது மற்ற எல்லா விஷயத்துலேயும் நிச்சயமாக வந்து தேவைதான். ஒரு பெண்மைக்குன்னு ஒரு நளினம், ஒரு அழகு, ஒரு விட்டு கொடுக்குற தன்மை தேவை. ஆனால் ஆரோக்கியம் என்று வரும்பொழுது நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஆரோக்கியம் என்று வரும்பொழுது பெண்கள் தங்களுடைய உடல் நலத்தை நிச்சயமாக முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கணும். நீங்கள் ஒரு குழந்தைய வந்து நல்ல வழியில் கொண்டு போனோன்னாலும், ஒரு குடும்பத்தை அழகாக நடத்தணுன்னாலும் உங்கள் ஆரோக்கியன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணமாக எடுத்துங்க, நம்ம என்ன டெய்லி வந்து நம்ம தலை எப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நினைக்கிறோமா? ஆனால் ஒரு தலைவலின்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதை தவிர்த்து அன்றைக்கு வேறு எதுவுமே நினைக்க முடியாது, அது தீர்வு வரைக்கும். ஸோ எதுக்கு சொல்கிறோன்னா, ஆரோக்கியம் என்பது அது கெடும் வரை அதற்கான முக்கியத்துவம் யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்போ பரவாயில்ல இப்படி நம்ம கொஞ்சம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. எப்போ வந்து வேறு பிரச்சனை அதிகமாக, இப்போ இந்த தலைவலி வந்துருச்சுன்னா அன்றைக்கி நீங்கள் என்ன தான் கொடுங்க, இந்த தலைவலி போன பிறகு தான் நம்ம அதை அனுபவிக்க முடியும். ஸோ உடல் ஆரோக்கியம் என்பது எல்லாருக்குமே தேவை. முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அந்த குடும்பத்தோடைய ஒரு ஆரோக்கியமே அந்த எப்படி எடுத்து சொல்கிறாங்கன்றதே அந்த பெண்கள் கிட்ட தான் இருக்குது. ஸோ அவங்க நிச்சயம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். இப்படி இருக்கும்போது இந்த பெண்கள் நலத்தில் என்னென்ன பார்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணென்ன எப்போ வந்து ஒரு வித்தியாசப்படுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த மாதவிடாய் ஆரம்பிக்கிற நேரத்துலேருந்து அந்த மாதவிடாய் முடிகிற நேரம் வரைக்கும், அதாவது ஒரு மெனார்கிலேருந்து மெனோபாஸ் வரைக்கும் அவர்களுக்கென்று நிறைய தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அது சில நேரம் எல்லா வீட்லேயும் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கவும் முடியாது. அதை வந்து இது எப்படி மற்றவங்க கிட்ட சொல்கிறது, ஈவன் கணவனாக இருக்கிற பட்சத்தில் கூட இதை எப்படி பகிர்ந்துக்கிறதுன்னு யோசிக்கக்கூடிய தன்மையுடைய மனநிலை இருக்கிறவங்க தான் பெண்கள். நிறைய பேருக்கு வந்து நிறைய நாள் ப்ளீடிங் இருக்கும், ஒரு சில டைம் அந்த பகுதியில் எரிச்சல் வலியில், அதெல்லாம் அவங்க வந்து எப்படி சொல்கிறதுன்னு அந்த கூச்சத்திலேயே நிறைய அதற்கான மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளாமல் விட்டுறாங்க. ஸோ இதில் முதல்ல நம்ம இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, நம்ம நிலத்தை நம்ம பார்த்துக்கிறது தான் நம்மளுக்கு மாத்திரம் இல்லை, நம்ம குடும்பத்திற்கே செய்யக்கூடிய ஒரு பெரிய பயனுள்ள ஒரு விஷயம். ஸோ அதனால் நம்ம யோசனை பண்ண வேண்டாம், ஐயோ இதுக்கு நம்ம செலவழிக்கிறோமே, இதுக்கு பதில் அந்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்டலாமே, இப்படியெல்லாம் நம்ம யோசனை பண்ணாமல் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நிச்சயமாக முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கணும். இப்போ பெண்கள் உடல் நலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்தந்த வயதை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இப்போ மெனார்கினா அதற்கான இப்போ தான் மாதவிடாய் வந்திருக்கு, அந்த பெண்ணுக்கு ஒரு 18 வயது அப்படி என்ற காலகட்டத்தில் அவங்களுக்கு பிரச்சனை வேறு. அதே வந்து ஒரு மாதவிடாய் முடியிற நேரம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பிரச்சனைகள் வேறு. ஸோ எந்தெந்த காலகட்டத்தில் என்ன, இப்போ நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ தான் மாதவிடாய் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு அது மாதத்திற்கு ஒரு முறை வருகிறதா, நேரத்திற்கு வந்து சரியாக குறைந்த அளவில் சாதாரணமாக இருக்கா, இல்லை அதிகமாக போதா, அப்புறம் உடல் பருமன் எப்படி இருக்குது, இப்போ அவங்களுடைய தைராய்டு பிரச்சனைகள் எப்படி இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள். அவங்களுக்கு வந்து மாதவிடாய் நேரத்திற்கு வந்திருக்க பெண்ணுக்கு வந்து ஒரு 6 மாதம் தொடர்ச்சியாக சரியாக வரலைன்னா அதுதான் பிரச்சனை. ஸோ இது வந்து அந்த காலகட்டத்திற்கு ஏற்ப பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் யாருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வளர்நிலை நிலை, அதாவது இந்த அடோலசென்ட் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வளர்நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக நம்ம வந்து அந்த ஹெல்த் பார்க்கணும். ஹெல்த் மாத்திரம் இல்லை, செக்ஷுவல் ஹெல்த்தும் நம்ம இந்த காலகட்டத்தில் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், உனக்கு எந்த வயதுக்கு எந்த வளர்ச்சி இருக்கும், அந்த வளர்ச்சி பொழுது உடல் வளர்ச்சி என்ன, மனதில் உனக்கு வரக்கூடிய ஆசைகள் என்ன, எல்லாத்தையும் வந்து ஒரு சரியான முறையில் வந்து அந்த பெண் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த காலத்தில் வந்து தகவல்களுக்கு குறையே கிடையாது. நீங்கள் நிஜமாக அந்த பாட்டு மாதிரி பட்டனை தட்டி விட்டால் எல்லாமே வந்து உங்கள் கண் முன்னால் விழுந்துற போகுது. ஆனால் ஒரு தகவல்கள் அதிகமாக ஒரு குவியிற வேலையில் வந்து அந்த தகவலை சரியாக பிரித்து எடுத்து தனக்கு வேண்டியது என்னன்னு எடுத்துக்கிற வயது அவங்களுக்கு கிடையாது. ஸோ முக்கியமான தகவல்கள், அதுவும் அந்த உடல்நிலையை பற்றிய தகவல்கள், அந்த மாதிரியான தகவல்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பொறுப்பான ஆள்கிட்டேருந்து போய் சேரணும்னு
சேர்ந்தால் நிச்சயமாக அது வந்து அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அப்போ அந்த பொறுப்பான ஆள் யார்? அம்மாவாக இருக்கலாம், இல்லை அவங்க டீச்சர்ஸ் ஆசிரியர்களாக இருக்கலாம், இல்லை யாராவது அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புள்ள ஒரு அடல்ட்டாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து தான் அந்த தகவல்களை சேகரிக்காங்க. அப்போ என்ன ஆகுது, சில நேரம் சரியான தகவல் போகுது, சில நேரம் தவறான தகவல்கள் சூழ்ந்து போகிறதால நிறைய நேரம் அவர்கள் அந்த வயதில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் வந்து பின்னால் கூட அவங்க உடல்நிலையை பாதிக்குது. கண்டிப்பாக மேடம். இப்போது அந்த அடலசன்ட் பருவம் அதை பற்றி மட்டுமே நம்ம பேசுவோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய கேள்விகள் இருக்குது, அவங்களுக்கான பதில்களை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் போய் கேட்குறாங்க, சரியான முறையில் சரியானவரை அணுகாதனால கூட பிரச்சனைகள் அதிகம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பெண்கள் அதுவும் இந்த வயதுக்கு வந்த பெண்கள் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கான ஒரு பிரச்சனைகளுக்கு ஆலோசனையாக தீர்வாக அவங்க யாரை அணுகணும், அப்படி பண்ணாத போது என்ன மாதிரியான ஒரு சிக்கல்களில் போய் அது முடியுது? இப்போ நீங்கள் வந்து ஒரு பெண்ணே எடுத்துப்போம், அவங்க வந்து இப்போ ஒரு குழந்தைக்கும் பெரியவங்களுக்கும் என்ன பாகுபாடு அப்படின்னு நம்ம பார்த்தா, குழந்தைன்றது வந்து என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் அதற்கான பொறுப்பை அவங்க ஏற்றுக்க வேண்டாம். ஆனால் ஒரு அடல்ட்டுன்ற போது என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நான் செய்கின்ற காரியத்திற்கான முடிவுகளை நானே தாங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் வந்து ஒரு அடல்ட்டுக்கும் சைல்டுக்குமே வித்தியாசம். ஆனால் இந்த அடோலசன்ட்றது ரொம்ப ஒரு ட்ரிக்கி பீரியட். அதாவது என்ன ஆகுதுன்னா, இந்த நேரத்தில் அவர்கள் குழந்தைகளும் இல்லை, ஐயோ இதென்ன இந்த குழந்தைக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை, அதே மாதிரி அந்த வயது முதிர்ந்தவங்களும் அவங்க அடல்ட்டோடையும் தன்னை பார்த்துக்க மாட்டேன்றாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து அவங்க ஒரு தனி குரூப்பாகவே இருக்காங்க. நம்ம வந்து இதை உதாரணமாக எடுக்க போனால் ஒரு 12-13 வயசுலேருந்து ஒரு 18-20 வயது வரைக்கும் கூட கிட்டத்தட்ட இந்த ஒரு மனநிலை இருக்குது. அப்போ அந்த மனநிலை இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஃபிசிக்கலாக பார்த்தாலும் இது ஒரு பெரிய மாறுதலுக்கான உரிய நேரமாகவும் இருக்குது. அதாவது உங்கள் ஹார்மோன் லெவலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறுபடுது. சடனாக நீங்கள் வந்து ஒரு குழந்தை பருவத்திலேருந்து அந்த ஒரு பெரியவர்கள் பருவத்துக்கு போகிறதால உங்கள் பாடியில் இருக்க ஹார்மோன்ஸ் வெகுவாகவே மாறுகிறது. அப்போ என்னம்போது உங்கள் காக்னிசன்ட் எபிலிட்டி அப்படின்றாங்க, சடனாக வந்து ஒரு பெண்ணுக்கு அது வரைக்கும் குழந்தைக்கு புரியாத ஒரு அப்ட்ராக்டான விஷயங்களை கூட அந்த நேரம் அதிகமாக புரிஞ்சுக்கிறாங்களாம். அதே மாதிரி படிப்பு திறன், அறிவு திறன், எதையுமே வந்து ஒரு அப்ட்ராக்டாக புரிந்து கொள்ளக்கூடிய அந்த திறன்கள்லாம் கூட வந்து பீக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு அடோலசன்ட் பீரியடில். ஸோ இந்த அடோலசன்ட் பீரியட் என்று சொல்லக்கூடிய இந்த வளர்நிலை பருவம் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான, நல்லா யூஸ் பண்ணால் அது ஒரு சூப்பர், அந்த பீரியடை நம்ம திருப்பி நினச்சி சந்தோஷப்படக்கூடிய ஒரு பீரியடாக அமையலாம். ஆனால் என்ன ஆகுதுன்னா, இந்த நேரத்தில் உடல் வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு வயது ஒரு பெரிய அடல்ட் மாதிரியே அவங்க பார்க்குறதுக்கு காட்சியளிக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவங்க வேறு ஏதாவது ஒரு இப்போ வந்து ஒரு உடல் உறவில் ஈடுபட்டாலோ இல்லை வேறு ஒரு உறவில் ஈடுபட்டாலோ அவங்களுக்கு அதனுடைய விளைவுகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இல்லை. இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஒரு பீரியடில் நம்ம ஏபிசின்னு சொல்கிறோம். ஏதாவது முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு ஒரு ஏபிசி அப்ரோச் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஸ்டினன்ஸ், அதாவது திருமணத்திற்கு முன்னால் தேவையில்லாத உடல் உறவையோ இல்லை தேவையில்லாத உறவை தவிர்த்தல். திருமணத்திற்கு பதிவு நம்ம முதல்ல ஒருத்தரோடையே எப்படி நம்ம வாழ்க்கை அமைத்து கொள்வது, அப்படியே இல்லாத பட்சத்தில் வேற ஒரு வழியே இல்லாத ஏதோ ஒரு காலகட்டத்தில் எப்படி தன்னை என்று சொல்லக்கூடிய எப்படி தன்னை பாதுகாத்து கொள்வது, இப்படி 3 மனநிலையிலையும் நம்ம அட்லீஸ்ட் தகவல்களை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் இது தேவைன்னு சொல்லலை, இருந்தாலும் அந்த சரியான தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு பெண்ணுக்கே நம்ம சொல்கிறோம், அந்த அடோலசன்ட் பீரியடில் வந்து அந்த பியர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் தன்னை வந்து நிச்சயமாக அவங்க ஒத்துக்கணுன்றதுக்காக அவங்க எந்த ஒரு கட்டத்துக்கும் போய் செய்வாங்க. நிறைய நேரம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட நண்பர்கள் வந்து தன்னை ஆமோதிக்க வேண்டும், தன்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதால தனக்கு பிடிக்காத விஷயங்களை கூட ஒரு பெண்ணோ ஒரு பையனோ செய்கிறாங்க. இது 2 பலருக்கும் பொதுனாலும் பெண்ணுக்கு நம்ம ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, நாளைக்கு அவர்களுக்கு ஒரு பிரச்சனை, மனதில் ஒரு அழுத்தம்னா அது அந்த குடும்பத்தை, நாளைக்கு அவங்க திருமணம் செய்து கொண்டு போகின்ற குடும்பத்தையே பாதிக்க போகுது. அதனால் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உடல் ஆரோக்கியத்தை பற்றிய தகவல்கள், வளர்ச்சியை பற்றிய தகவல்கள், உடல் உறவை பற்றிய தகவல்கள் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதை வந்து சாதாரணமாக ஒரு நெட்டில் பார்க்குறதோ இல்லை ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறதோட ஒரு தாய் சொல்லி கொடுத்தா ரொம்ப நல்ல விஷயம். அப்போ வந்து அவர்களுக்கும் ஒரு மனநிலை வந்து எப்படி இருக்கும், இதெல்லாம் சரியான விஷயம்தான், தவறு கிடையாது. ஆனால் இதை நாம் இப்படித்தான் அணுக வேண்டும், இப்படி நம்ம பண்ணுறது ஒரு கிளர்ச்சியாக ஒரு கிளாமரஸாக பார்க்காம அதை ஒரு சயின்டிஃபிக்காக பார்ப்பாங்க. ஸோ ஒரு முடிந்தால் ஒரு தாய் சொல்லி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லை என்றால் இப்போ நம்ம வந்து ஸ்கூலில் இருக்கு இல்லையா,
இந்த காலகட்டத்தில் வந்து ஸ்கூல்ஸில் வந்து எஜுகேஷன் ரீப்ரொடக்டிவ் சயின்ஸ் பற்றி ஒரு தெளிவான ஒரு சயின்டிஃபிக் மோடான ஆசிரியர்கள் தகவல்களை கொண்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி கொண்டு போகும் பொழுது, ஒரு பொறுப்பானவர்கள் கொண்டு போகும் பொழுது, அதை பற்றியே வந்து வீணான ஒரு என்ன சொல்கிறது, இது பண்ணி பார்க்கலாமா, அப்படி பண்ணி பார்க்கலாமா, இது பண்ணி பார்க்கலாமான்ற ஒரு மனநிலை மாறி, இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு விஷயம், இதை நான் பொறுப்போடு தான் செயல்படுத்துவேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு ஒரு பெண் வராங்க. இன்னைக்கு பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்ஐவி பாதித்த பெண்கள் முக்கியமாக இருக்காங்க. இளம் வயதில் வந்து தற்கொலைக்கு தள்ளப்படுற ஒரு சூழல்லையும் நிறைய பெண்களை பார்க்குறோம். இந்த மனநிலை மாற்றங்கள் ஏன் ஏற்படுது? முதல்ல அதை பேசிட்டு அப்புறம் ஹெச்ஐவி பற்றி பேசுவோம். அதாவது திருப்பி சொன்னதாம்மா, அதாவது முதல்ல வந்து ஆரோக்கியத்தை பற்றி, தன்னை பற்றி, தனக்கு என்ன வேணும்ன்ற பற்றி தகவல்களை தெரிந்து கொள்ள ஒரு பெண் வந்து ரொம்ப முக்கியமாக அதற்கான ஒரு முயற்சி அவங்க எடுக்கணும். அதற்கான முயற்சி பெற்றோர் எடுக்கணும், ஆசிரியர்கள் எடுக்கணும். ஏன்னா அந்த வயதில் அவங்களுக்கு தெரியாது என்ன முயற்சி எப்படி எடுக்கணும்ன்ற தெரியும்னு பேசினா கூட நிச்சயமாக தெரியாது. ஒரு பெண்ணை பற்றி ஒரு சின்ன நிகழ்வை நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். என்கிட்ட வந்து ஒரு குழந்தை, அவங்களுக்கு வந்து ஒரு 12வது படிக்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பிரச்சனை, அவங்க வந்து வராங்க. அப்போ வந்து அந்த வர நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கர்ப்பமாக இருக்காங்க. என்ன இது ஒரு எப்படி அவர்களுக்கு இந்த தைரியம் வந்தது? நம்மக்கிட்ட வந்து ஏன்னா அவங்க மொத்த பேரண்ட்ஸ் எல்லாரையுமே எனக்கு தெரியும். இருந்தால் கூட அந்த பெண் வந்து இல்லை எனக்கு தெரியல, இந்த மாதிரி தவறுதலாக நிகழ்ந்து விட்டது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, ஒரு மருத்துவராக இருந்து என்னென்ன அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமோ, ஆரோக்கியத்திற்காக எதை செய்யணுமோ நம்ம செய்தார். இப்போ அடுத்து கொஞ்ச நாள் கழித்து அவங்க தாய் வராங்க. அப்போ நம்ம எப்படியாவது அவங்கக்கிட்ட வந்து உங்கள் பெண்கிட்ட நீங்கள் இன்னும் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களுக்கு இன்னும் புரிய வைக்கணும். ஆனால் நேரடியாகவும் நல்லா சொல்லக்கூடாது, ஒரு கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது தான் அவங்க தாய்கிட்ட நான் பேச வந்துட்டுருக்கேன். இல்லை, உங்கள் பெண் வளர்ந்துட்டாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட இன்னுமே நேரம் பகிர்ந்துக்கணும், அவங்களுக்கு எது சரி எது தவறுன்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அப்படி மெதுவாக கொண்டு போகும்போது அந்த தாய் வந்து கொடுத்த ரிப்ளை என்னால் மறக்கவே முடியாது. அம்மா, அவங்க ரொம்ப சின்ன குழந்தை, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. தவறு கிடையாது. ஏன்னா அந்த தாய்க்கு தன்னுடைய குழந்தை என்றைக்குமே குழந்தை தான். ஆனால் இப்போ யார் வளரணும்னு பார்த்தீங்கன்னா அந்த தாய் தான் முதல்ல வளரணும். தன் பெண் வளர்ந்து கொண்டிருக்கிறார், அவருக்கு தேவையான இன்ற வயதுக்கு என்னென்ன தேவை என்று உணர்ந்து ஒரு பெற்றோரும் சரி ஆசிரியரும் சரி பொறுப்பாக எடுத்துகிட்டு போனால் தான் அந்த குழந்தைகள் நல்வழி நடக்க முடியும். இப்போ பழைய காலத்தில் ஒரு 10-15 வருஷம் முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் திருமணம் அப்படின்னா ஒரு பெரிய கலாட்டாவாக இருக்கும். இன்றைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அன்றைக்கு ஒரு வானொலியில் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து இந்த ஹெச்ஐவி மற்றதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு ரேடியோ காலர் ஒருத்தங்க கேட்குறாங்க, அம்மா, இந்த வெட் கிஸ் என்று சொல்லக்கூடியதால் ஹெச்ஐவி பரவுமா? ஒரு சின்ன இளம் பெண் கேட்குறாங்க. ஸோ அதற்கான தகவல்களை சொல்லிவிட்டு இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த நிகழ்ச்சி முடிஞ்சது. ஒரு 10 நாள் கழித்து ஒரு ஃபோன் கால் வருது. ஆண்டி ரொம்ப தேங்க்ஸ். யார் திடீர்னு ஆண்டி ரொம்ப தேங்க்ஸ்? இல்லை, இந்த மாதிரி நான் வந்து அந்த வானொலி நிகழ்ச்சியில் உங்களை அடுத்த நாள்லாம் நாங்கள் ஒரு சுற்றுலா போகிறதா இருந்தோம், நாங்கள் இதெல்லாம் பிளான் பண்ணோம், உங்களுடைய நிகழ்வை கேட்ட பிறகு இது தவறு, இது தேவையில்லை, இதுதான் நான் இப்படி தான் இருக்கணும், எனக்கு வாழ்க்கையில் இது பண்ண வேண்டியது இப்படி நான் தீர்மானித்து நான் என்னுடைய முடிவுகளை மாற்றிக்கொண்டேன். அன்றைக்கு தான் நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம தகவல்களை கொண்டு போவதோடைய முக்கியத்துவம் எனக்கே அன்றைக்கி தான் புரிஞ்சுது அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி நேரத்திற்கு சரியான தகவல்களை பொறுப்பானவர் மூலம் கொண்டு செல்லுதல் மிக 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 அவசியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடிவு நீங்கள் எடுக்கவே வேண்டாம். குழந்தைகள் இன்ற காலகட்டத்தில் ரொம்ப ஷார்ப்பாக, அவங்களுக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸ் நம்மளுக்கு கிடையாதுன்னு சொல்லணும். ஏன்னா அவங்க வேகமாக வளர்கிறாங்க, அவங்களுக்கு அவ்வளோ இன்புட்ஸ் அந்த ஊடகம் மூலமாக, வானொலி மூலமாக, நெட் மூலமாக, இந்த குளோபல். நம்ம ஒரு ஷேக்ஸ்பியரை பற்றி ஒரு ஸ்கூலில் என்னோடய பையனை கேட்டிருந்தாங்க. நான் போய் புக்கெல்லாம் தேடுறதுக்கு முன்னால் அவன் கூகுளில் போய் ஃபுல்லாக கொண்டு வந்துட்டான், ஃபோட்டோலேருந்து எல்லாமே. ஸோ இன்றைக்கு தகவல் என்பது அவர்கள் கையடியில் இருக்கிறது. ஸோ நீங்கள் வந்து அது கொடுக்கலைன்னாலும் கண்ணை மூடிட்டு இருந்தாலும் நடப்பது நடந்து தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் தெளிவுபடுத்தணும், அவர்களுக்கு எப்படி கொண்டு செல்வது என்று சொல்ல வேண்டும், அது முக்கியம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எது இந்த காலகட்டத்தில் எது நார்மல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு இளம் பெண்ணுக்கு எது முதல்ல வரும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்பக வளர்ச்சி வரும், அதை தான் வந்து தெலார்க்கின்னு சொல்கிறோம். இப்போ அந்த பெண்ணுக்கு அது முதல்ல தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, பயப்பட மாட்டாங்க. அம்மா இப்படி சொன்னீங்களே, இப்படி ஆயிருக்கு, நான் இதை எப்படி பண்ணிக்கணும், நான் எப்படி முறையாக உடை அணிந்து கொள்வது அப்படின்னு வந்து கேட்பாங்க.
ஆனால் தெரியாத பட்சத்தில் நிறைய பயப்படுவாங்க. ஐயோ அவங்களுக்கு ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஆகலையே, இது இப்படி வந்திருக்கே, இப்படி இல்லையே, இவங்க இது சரின்னு நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறாங்களே, அவங்க வேறு மாதிரி இருக்காங்களே, நம்ம வேறு மாதிரி இருக்கோமே, இப்படியெல்லாம் பயப்படுவாங்க. ஸோ அந்த நேரத்திலே மாதவிடாய் ஆரம்பிக்கிற நேரத்திலேயே கூட ஒரு சின்ன விஷயந்தான், முதல்ல தெலார்க்கி வரும், அதாவது மார்பக வளர்ச்சி வரும், அப்புறம் உடல் அமைப்பு மாறும். எங்கெங்கெல்லாம் வந்து முதல்ல ஒரு குழந்தை மாதிரி இந்த உடல் அமைப்பு மாதிரி இடுப்பு எலும்பு வளர்வது, அந்த வந்து உங்களுக்கு அந்த பகுதியில் வந்து முடி வளர்வது, அகலில் முடி வளர்வது, இதெல்லாம் வந்து சாதாரண நிகழ்வுமா, இதெல்லாம் உனக்கு வரணும், இது நார்மல் அப்படின்னு ஒரு தாயோ ஒரு டீச்சரோ இல்லை ஒரு சயின்ஸோ சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த பெண் தெளிவாயிடுறா. ஏன்னா நார்மலாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்றத அவங்களுக்கு புரிஞ்சிடுது. அதே மாதிரி தான் அடுத்த காலகட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கு வந்து ஒரு திருமணமான புதுதில் வந்து என்ன ஆகும், சாதாரணமாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன், ஒரு 6 மாதம் ஆச்சுன்னா எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தை இருக்காம்மா, ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இந்த பெண்ணுக்கு வந்து முதல்லயே வந்து இப்போ என்ன ஆகுது, உடனே ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்க, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, தேவையில்லாத மன உளைச்சலுக்கு போகிறாங்க, சில பேரும் வந்து டிப்ரெஷனுக்கே போயிடுறாங்க. ஆனால் குறைந்தது ஒரு வருட காலமாவது கருத்தடை இல்லாமல் ஒரு கணவன் மனைவி சேர்ந்து இருக்கும் பொழுது தான் அந்த குழந்தை பிறப்பு இல்லைன்றதான் நம்ம குழந்தையின்மைக்கே போனோம். இது ஒரு சின்ன ஒரு நாலேஜ் தான். இது அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுங்க, 4வது மாதம் அம்மாவோ மாமியாரோ வாம்மா டாக்டர் வீட்டுக்கு போகலான்னா என்ன சொல்லுவாங்க, வேண்டாம்மா கொஞ்ச நாள் இருங்க, நாங்கள் ட்ரை பண்ணுறோம், இல்லை 1 வருஷம் எங்களுக்கு வேண்டாம், ஏதாவது ஒன்று சொல்ல முடியும். ஆனால் அவர்களுக்கே ஒரு பயம், ஏன்னா தகவல்கள் சரியான தகவல்கள் தெரியாமல் இல்லை, சரியான தகவல்கள் தெரியாததால் உடனே வந்து மருத்துவர்கிட்ட போகிறது, தேவையில்லாமல் மன உளைச்சலுக்கு போவது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் நிறைய நடக்குது. இதையெல்லாம் எப்படி நம்ம தடுக்க முடியும்? நீங்கள் கைனகாலஜிஸ்ட் ஆக முடியுமா? முடியாது, தேவையும் கிடையாது. ஆனால் சின்ன சின்ன தன்னுடைய ஆரோக்கியத்தை பற்றிய சரியான தகவல்களை அவர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இன்னொன்று, நீங்கள் வந்து பெண்கள் நலம் அப்படின்னு பேசும்போது இன்றைக்கி ஹெச்ஐவியால் பாதித்த பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மருத்துவராக நீங்கள் வந்து அந்த மாதிரியான பாதிப்புக்குள்ளான பல பெண்களுக்கு வந்து அவங்களோட மகப்பேறுன்னு வரும்போது அப்படி இல்லாத ஒரு நெகட்டிவ் சைல்ட் பர்த் கொடுத்துருக்கீங்க. இது ரொம்ப, இந்த சர்வீஸ் ரொம்ப ரொம்ப தேவையானது. எதிர்கால சந்ததியினர் வந்து வளமாக இருக்கணுங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இப்படிப்பட்ட பெண்கள் அவங்க நல்ல முறையில் ஒரு குழந்தையை பெறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது? அந்த காலகட்டம் ஒரு மருத்துவராக எப்படி இருக்கு மேடம்? இது வந்து சொல்லணுன்னா ஒரு 2 வரிகள் என்னுடைய முதல் அனுபவத்தை நான் நிச்சயமாக பகிர்ந்துக்கணும். 2 விஷயம் அதில். ஒன்று வந்து திருப்பதியிலேருந்து வந்த ஒரு இளம்பெண், ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் எனக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு வந்து கல்யாணமாகி 5 மாதங்கள் தான் ஆகிறது, 3 மாதம் கர்ப்பமாக இருக்காங்க, ஹெச்ஐவி. இது வந்து ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னால் நடந்த கதை. அவங்க ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு, அப்போ எல்லாருமே அவங்கள கைவிட்டுட்டாங்க. கணவன் வீட்டில் வந்து ஒதுக்குறாங்க. அவங்க வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போகிறாங்க, மருத்துவர் இந்த ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு உடைந்த மனநிலையில் கிட்டத்தட்ட அந்த தற்கொலை முயற்சி பொழுது அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனவங்க அவங்க கண்டுபிடிச்சி அனுப்பிச்சிருக்காங்க. எனக்குமே அந்த காலகட்டத்தில் ஆரம்ப நிலை எனக்கு நிஜமாக வந்து பயம் இருந்தது தான். உண்மையை வந்து சொல்லணுன்னா, முதல் முறை பண்ணிவிட்டு நான் நிறையவே எனக்கு உடல் உபாதைகள் இருக்கும் பொழுது நான் முதல் முறை கவலைப்பட்டேன். ஓ, எப்படி எனக்கு 1 வயது குழந்தை இருக்கான், இன்றைக்கி அவனுக்கு 22 வயசு. அப்போ பார்த்துக்கோங்க. அந்த நேரத்தில் வந்து ஐயோ நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, உனக்கு என்ன முட்டாளா, ஏன் இந்த வேலையெல்லாம் செய்கிற, உனக்கு 1 வயது குழந்தை இருக்கான். அப்போ தான் அந்த பயத்தினுடைய ஆழமே எனக்கு புரிந்தது. ஐயோ, இப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்க பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டு. நம்ம டெஸ்ட்டு கொடுக்கும்பொழுது தான் நான் எனக்கு டெஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ கை அந்த ரிப்போர்ட்டை வாங்கும்போது நடுங்குது. அப்போ அதனுடைய நம்ம எப்பயுமே நம்மளை வந்து அந்த ஒரு சூழலுக்கு செல்லும்போது தான் அதனுடைய ஆழம் நமக்கு புரிகிறது. இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த பெண் வராங்க என்கிட்ட மருத்துவத்திற்காக கேட்குறாங்க. நானே யோசனை பண்ணுறேன், இதை வந்து பண்ணலாமா வேண்டாமா பண்ணலாமான்னு. அப்போ அந்த ஒரு பெண் ஒரு கேள்வி கேட்டது வந்து அதுக்கு அடுத்த 20 வருஷம் அதை நான் திரும்பி யோசனை பண்ணாத மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் என்ன தவறு செய்தேன், என்னை எதுக்கு எல்லாரும் ஒதுக்குறாங்க, நான் நல்லா படித்தேன், நல்லா எல்லாரும் அம்மா அப்பா சொன்ன பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இன்றைக்கு ஹெச்ஐவினா யார் பொறுப்பு, என்னை ஏன் ஒதுக்குறீங்க, நான் எப்படி வந்து நீங்கள் மருத்துவம் படித்த நீங்கள் எப்படி வந்து எனக்கு முடியாது என்று சொல்ல முடியும்னு கேட்டாங்க. அப்போ வந்து முதல்ல அடித்த மாதிரியே இருந்தது லிட்ரலாக. அந்த நேரத்தில் ஆரம்பித்து இந்த ஒரு பணியை செஞ்சுட்டு வரேன். இது வந்து அப்போ தான் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து நிறையவே வந்து ஆணை விட அதிகமான ஒரு என்ன சொல்கிறது பாதிப்பு இருக்கிறது. இந்த ஹெச்ஐவின்னு எல்லாத்துலேயும் பாதிப்பு இருக்குது, ஹெச்ஐவியில் ரொம்பவே பாதிப்பு இருக்குது. ஒரு பெண் ஹெச்ஐவி என்ன ஆரம்பிச்சிடுச்சு, அவங்களுக்கு அந்த நோய் இருக்குதுன்னு தெரிஞ்சால் எல்லாருமே அவங்கள ஒதுக்குறாங்க.
ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு தன்னை எப்படி பாதுகாத்து கொள்வது, இப்போ கர்ப்பமாக இருந்தாங்கன்னா அவங்க குழந்தையை எப்படி பாதுகாத்து, அப்படி என்று பார்க்கும் காலகட்டத்தில் முதல்ல அந்த பெண் வந்து டிசைட் பண்ணலாம், எனக்கு இந்த குழந்தை வேணுமா வேண்டாமா. இது அவர்களுடைய தனிப்பட்ட முடிவு. இது வந்து நம்ம வந்து மருத்துவராக இப்படி நடக்கலாம், இப்படி இருக்கலாம், உன் குழந்தைக்கு இத்தனை பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு தான் நம்ம சொல்ல முடியுமே ஒழிய வேற சொல்ல முடியாது. அந்த தகவல்களை வைத்துக்கொண்டு அவர்கள் ஒரு முடிவு எடுக்கலாம். அது ஒன்று. இல்லை எனக்கு வேணும், இந்த குழந்தை எனக்கு முக்கியமானது அப்படின்னு அவங்க சொல்லும் பட்சத்தில் நிச்சயமாக இன்றைக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. கிட்டத்தட்ட நான் 1000க்கு மேற்பட்ட அந்த ஒரு டெலிவரி பார்த்தும் பொழுது ஒரு குழந்தைக்கு கூட ஹெச்ஐவி, அது என்ன ஹெச்ஐவி பாதிப்பு இல்லாமல் தான் பிறந்திருக்கு. அப்போ வந்து நிச்சயமாக இதை ஒரு சரியான முறையில் அந்த பெண் மருத்துவம் எடுத்துக்கொண்டால் அவர் குழந்தைக்கு வருங்கால அந்த குழந்தைக்கு வந்து இந்த நோய் பரவாமல் தடுக்க முடியும். ஸோ என்னென்ன பண்ணணும், முதல்ல வந்து அந்த நோய் இருக்குன்னு தெரிஞ்சோடனே சரி வேறு வழி இல்லை, அடுத்தது வந்து நம்ம மருத்துவர்கிட்ட போய் கரெக்டாக சொல்லணும். சொன்னும் போது அவங்க நீங்கள் எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி மற்ற நோய்கள் உங்களை தொற்றாமல் இருக்க வேண்டும், அப்புறம் இந்த குழந்தைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரசவ நேரத்தில் தான் 70% இந்த ஹெச்ஐவி பரவுது. ஸோ பிரசவ நேரத்தில் என்னென்ன பாதுகாப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படியான பிரசவத்தை பார்க்க வேண்டும், அந்த பெண் குழந்தைக்கு எப்படி தாய்ப்பால் கொடுக்க வேண்டும், இதை வந்து எல்லா ஒரு விதத்துலேயும் கைட் பண்ணி அதற்கான தேவையான மருத்துவம், அதற்கான தேவையான கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்கும் பொழுது அதை சரியான முறையில் அந்த பெண் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அந்த குழந்தைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து 30%லேருந்து 1% ஆகிடும். நிறைய நேரம் வரவே வராது. இப்போ நான் சொன்னேன் 1000 குறைந்தது 1450 பண்ணியிருக்கோம். அத்தனையுமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் இல்லாத குழந்தைன்னு அந்த அம்மா அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து மேடம் பிசிஆர் பண்ணிட்டோம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தாய் கண்ணில் இருக்கும் சந்தோஷம்தான் எங்களுக்கு பெரிய அவார்டு. ஸோ அதுதான் வந்து நோய். இப்போ எந்த ஒரு நோய்க்குமே இப்போ நான் வந்து ஹெச்ஐவி பற்றி என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, என்றைக்கு வந்து நம்ம இன்னும் மருந்துகள் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், கட்டுப்படுத்த மருந்துகள் கண்டுபிடித்திருக்கிறோம், ஆனால் இன்னும் நோய் தீர்க்க மருந்துகள் கண்டுபிடிக்கல. ஸோ எல்லாமே நம்ம முதல்ல இருந்த மாதிரி இது எப்படி பரவும் என்று தெரிந்து கொண்டு அந்த பரவுவதற்கான சூழ்நிலை நம்ம போகவே கூடாது. ஒரு சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு அந்த அறிவு தேவை, இந்த மாதிரி இருந்தால் தொற்றுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணணும். இது நிச்சயமாக வந்து ஒரு அடோலசன்ட் ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி இந்த தகவல்கள் இருக்கணும், அவங்க அதை பயன்படுத்தணும். அப்படி வேறு வழியில் வந்துருச்சுன்னா எப்படி மருத்துவத்தை அணுக வேண்டும். நிச்சயமாக மேடம், ஒரு பெண்கள் நலம் சார்ந்த ஒரு முழுமையான தீர்வுனே நம்ம இப்போ சொல்லலாம். பேசின விஷயங்களில் உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வரலாற்று சான்றுகள், இலக்கிய தேடல்கள் இவற்றில் இருந்து நாம் கற்றும் கற்றிடாத பல அரிய தகவல்களை நமக்கு சிறப்பு தொகுப்பாக நாளுக்கு நாள் வழங்கி வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு இந்தியாவிலே 500, 1000 ரூபாய் தாள்கள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டிருப்பதைப் போல 38 ஆண்டுகளுக்கு முன்னால் மொராஜி அவர்களின் காலத்திலும் அப்படி ஒரு அறிவிப்பு வந்தது. ஆனால் அன்றைக்கும் இன்றைக்கும் 2 முக்கியமான வேறுபாடுகள் இருக்கின்றன. 78 மொராஜி அவர்கள் செல்லாது என்று அறிவித்த தாள்களினுடைய தொகை மதிப்பு 1000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய் தாள்கள் செல்லாது என்று அறிவித்தார். ஆம், அப்போது 5000க்கும் 10,000க்கும் கூட தாள்கள் இருந்தன. அதிலே 10,000 என்று பழைய அந்த நா என்பதை கூட அப்படி வட்டமாக சுழித்து எழுதப்பட்டிருக்கும். மிக பெரும்பான்மையானவர்கள் அந்த தாள்களை படங்களிலே தான் அன்றைக்கு பார்த்திருக்க முடியும். காரணம், அன்றைக்கு 1000 என்பதே மிகப்பெரிய தொகை. அன்றைக்கு 1000 என்று சொன்னால் இன்றைக்கு அது ஏறத்தாழ 50,000 ரூபாய் மதிப்புடையது என்று நாம் கூறலாம். 50 மடங்கு அதனுடைய மதிப்பு இன்றைக்கு கூடியிருக்கிறது. ஆனால் அன்றைக்கு 1000, 5000, 10,000 தடை செய்யப்பட்ட போது அதனால் நடுத்தட்டு மக்களோ ஏழை மக்களோ பாதிக்கப்படவில்லை. அது பணக்காரர்களை மட்டும்தான் பாதித்தது. ஆனாலும் அதனால் பெரிய நல்ல விளைவுகள் ஏதும் ஏற்பட்டு விடவில்லை. இன்றைக்கு 500 ரூபாய் என்பது ஏறத்தாழ எல்லோரும் கைகளிலே வைத்திருக்கிற தொகையாக இருக்கிறது. மொராஜியின் காலத்தில் 10 ரூபாய், 5 ரூபாய், 2 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்திருந்தால் எவ்வளவு பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்குமோ
அதே அளவுக்கு இன்றைக்கு 500 ரூபாயை செல்லாது என்று சொல்லுகிற போது அந்த குழப்பத்தை நாம் பார்க்கிறோம். நாடு முழுவதும் குமுறலும் கொந்தளிப்புமாக இருப்பதற்கு காரணம் 500 ரூபாய் என்பது இன்றைக்கு அத்தனை பேரிடமும் புழங்குகிற தொகையாக இருக்கிறது. இன்னொரு பெரிய வேறுபாடு, அன்றைக்கு 78 தடை செய்யப்பட்ட அந்த தாள்களினுடைய மதிப்பு மொத்த தொகையில் வெறும் 40% தான். ஆனால் இன்றைக்கு 86% 500, 1000 ரூபாய் நோட்டுகளிலே தான் இருக்கின்றன. எனவே 86% பணப்புழக்கத்தை சட்டென்று நிறுத்திவிட்டு வெறும் 14% பணப்புழக்கத்தை வைத்து மறுபடியும் 100 என்பதற்கு வருவதற்கு எவ்வளவு நாளாகும் என்று நாம் எண்ணி பார்க்கலாம். இந்தியாவில் மட்டும்தான் இப்படி ரூபாய் தாள்கள் செல்லாது என்று அறிவிக்கிறார்களா? மற்ற நாடுகளிலே எல்லாம் இப்படி இல்லையா என்று கேட்டால் உலகத்தில் பல நாடுகள் இப்படி அறிவித்திருக்கின்றன. ஆனால் அறிவித்த எந்த நாடும் அதற்கு பிறகு ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை பெறவில்லை என்பது ஒரு வரலாற்று உண்மை. 78 இந்தியாவுக்கு அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு எந்தெந்த நாடுகள் என்று நாம் ஒரு கணக்கு பார்க்கலாம். 82 ஆப்பிரிக்காவில் இருக்கிற சில நாடுகள், 82 கானா, 84 நைஜீரியா இப்படி அறிவித்தார்கள். கானா தான் முதலில் அப்படி 50 செடிஸ் தாள்களெல்லாம் செல்லாது என்று சொன்னார்கள். இங்கே நாம் ரூபாய் என்பதைப் போல அங்கே செடிஸ், ரஷ்யாவுக்கு போனால் ரூபிள், இப்படி அந்த ரூபாய்களினுடைய பெயர்கள் மாறுகின்றன. 50 செடிஸ் தாள்கள் எதுவும் செல்லாது என்று அறிவித்தார்கள். அதனை பார்த்து நைஜீரியாவினுடைய அதிபராக இருந்த முகமது புகாரி 1984 அங்கே இருக்கிற பல பண தாள்களை அப்படியே தடை செய்து உடனடியாக புதிய தாள்களை மக்களுக்கு கொடுத்தார். அங்கே என்ன நடந்ததென்றால், நீங்கள் 1000 ரூபாய் என்றால் 1000 ரூபாய் தாள்கள் 10 கொடுத்துவிட்டு புதிய 1000 ரூபாய் தாள்கள் 10 பெற்றுக்கொள்ளலாம். எனவே பழைய தாள்களை முழுவதும் வரவழைக்கிற போது யார் கூடுதலாக கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து கண்டுபிடிக்க முடியும், அல்லது அந்த கருப்பு பணம் அழிந்துவிடும் என்று நம்பினார்கள். ஆனால் நைஜீரியாவிலேயும் அப்படி எதுவும் நடக்கவில்லை. அதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால் மிக தெளிவாக ஒரு செய்தி இருக்கிறது. கருப்பு பணத்தை வெறும் பணமாக மட்டுமே வைத்திருக்கிறவர்கள் மிக மிக குறைவு என்பது தான். 87 மியான்மர், இன்றைக்கு பர்மா என்று அன்றைக்கு சொல்லப்பட்ட மியான்மரில் இராணுவ ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது ஒட்டுமொத்தமாக இந்த பணத்தாள்கள் தடை செய்யப்பட்டு புதிய பணத்தாள்கள் வந்தன. அதனால் அன்றைக்கு பர்மாவிலே மிகப்பெரிய கலவரம், போராட்டங்கள் எல்லாம் எழுந்தன. மியான்மர் அதனால் ஏற்பட்ட விளைவுகளை நேரடியாக சந்தித்தது. இந்த சின்னஞ்சிறு நாடுகளையெல்லாம் தாண்டி சோவியத் யூனியனே அதனால் பாதிக்கப்பட்டது என்றால், ஆனானப்பட்ட சோவியத் யூனியனால் கூட தாக்குப்பிடிக்க முடியாத ஒன்றுதான் இந்த நடவடிக்கை என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். 1989 கோர்பச்சேவ் அவர்கள் பதவியில் இருந்தபோதுதான் இப்படி குறிப்பிட்ட மதிப்புள்ள ரூபிள்கள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டது. அதனால் நாடு முழுவதும் கலவரங்கள் நேர்ந்தன. இறுதியாக சோவியத் என்பதே பல துண்டுகளாக உடைந்து போயிற்று. சோவியத் உடைந்ததற்கு இதுதான் காரணம் என்று முழுமையாக சொல்ல முடியாது என்றாலும் கூட இதுவும் ஒரு காரணம் என்பதை மறுக்க முடியாது. எனவே ஒரு மிகப்பெரிய தேசம் உடைந்து போவதற்கு கூட இப்படிப்பட்ட அவசர நடவடிக்கைகள் காரணமாக இருந்திருக்கின்றன. அதற்கு பிறகு 2000 சமீபத்தில் 2-3 நாடுகள் அப்படி செய்தன. அதனால் பெரும் எதிர் விளைவுகளையும் அவை சந்தித்தன. அதில் மிக கொடூரமான எதிர் விளைவுகளை சந்தித்த நாடு என்று நாம் வட கொரியாவை சொல்லலாம். 2010 ஆண்டு, அதற்கு முன்பே லிபியா, அதற்கு பிறகு ஜிம்பாப்வே. இன்னொன்றை நீங்கள் கவனிக்கலாம், பெரும்பாலும் ஆப்பிரிக்க நாடுகளிலே தான் இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் பொருளாதாரத்தில் இன்னமும் மேலும் மேலும் பின்தங்கி இருக்கின்றனவே தவிர எந்த ஒரு நாடும் முன்னேற்றம் அடையவில்லை. அப்படி பார்க்கிற போது கிழக்கு திசையில் நார்த்து கொரியாவில் 2010 ஒரு வித்தியாசமான பண மதிப்பு இழப்பு திட்டத்தை அவர்கள் அறிவித்தார்கள். அப்போது கிம் ஜாங் டூ என்கிற மன்னர் அங்கே இருந்தார். அந்த அதிபர் என்ன செய்தார் என்றால், ஒவ்வொரு தாளிலும் குறிக்கப்பட்டிருக்கிற தொகையில் கடைசியாக இருக்கிற 2 சுழியங்களுக்கு மதிப்பில்லை என்று அறிவித்தார். அதாவது 1000 என்று போட்டிருந்தால் அதனுடைய மதிப்பு வெறும் 10 தான். 100 என்று போட்டிருந்தால் அது 1 ரூபாய்க்கு சமம்.
கடைசியாக இருக்கிற 2 சுழியங்களுக்கு மதிப்பில்லை என்ற ஆபத்தான அறிவிப்பை கிம் ஜோங் அன்றைக்கு அறிவித்த போது வடகொரியா முழுவதிலும் மிகப்பெரிய போராட்டம் எழுந்தது. இதனை எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. 100 ரூபாயை வைத்து கொண்டு போகிறவன் கையில் 1 ரூபாய் தான் அதற்கு மதிப்பென்று சொன்னால் அங்கே பட்டினியும் பசியும் பஞ்சமும் வருகிற நிலை ஏற்பட்டது. நாடு முழுவதும் கலவரங்கள் நேர்ந்தன. அந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று மக்கள் குமுறி எழுந்தார்கள். எனவே வடகொரியா நமக்கு முன்னால் இருக்கிற மிகச்சிறந்த உதாரணம் என்று சொல்லலாம். அவ்வளவு பெரிய கலவரத்துக்கு அந்த ரூபாய் மதிப்பை குறைத்தது ஒரு பெரிய காரணமாக இருந்தது. அதனையும் தாண்டி ஜிம்பாப்வேயிலே நடந்தது ஒரு வித்தியாசமான விஷயம். அவர்கள்தான் உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு ஒரு தாளின் மதிப்பு $100 மில்லியன் என்று வைத்திருக்கிறார்கள். மில்லியன் என்பது 10 லட்சம் என்பதை நாம் அறிவோம். 110 லட்சம் டாலர்கள் என்றால் அமெரிக்க டாலர்கள் அல்ல, அந்த ஜிம்பாப்வே டாலர்கள் தான். ஜிம்பாப்வே டாலர்களினுடைய மதிப்பு மிக குறைவுதான். இருந்தாலும் கூட நம்முடைய இந்திய பணத்தில் 1000 ரூபாய் என்பது இன்றைக்கு பெரிது. 2000 வந்திருக்கிறது. ஒருவேளை 10,000 என்றால் அது பெரிய தொகை. 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு தாளை வைத்துக் கொள்வது கடினம். அப்படி நம்முடைய இந்திய ரூபாய் மதிப்பில் 1 கோடி ரூபாய்க்கு ஒரு தாளை நாம் கையில் வைத்திருந்தால் அது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை நாம் உணரலாம். அந்த ஒரு தாளை தொலைத்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையே ஏறத்தாழ தொலைந்து போகும் என்கிற நிலைமை. எனவே அவ்வளவு பெரிய தொகை வேண்டாம் என்பதற்காக ஜிம்பாப்வே அதனை எடுத்தார்கள். ஆனால் அவர்களும் கூட அதற்கு பிறகு பொருளாதாரத்தில் ஏறத்தாழ 100 மடங்கு அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் சரிந்திருக்கிறது என்று இன்றைக்கு புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. எல்லா நாடுகளும் இப்படி ரூபாய் தாள்கள் செல்லாது என்று அறிவித்ததற்கு சொன்ன காரணங்கள் ஒரே மாதிரியாகத்தான் இருந்தன. அடிப்படையில் 2 காரணங்களை எல்லா நாடுகளும் சொல்லின. ஒன்று, இதன் மூலமாக கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம், இதன் மூலமாக கள்ளப்பணத்தை ஒழிக்கிறோம் என்று 2 காரணங்களைத்தான், அது கானாவாக இருந்தாலும் நைஜீரியாவாக இருந்தாலும் கடைசியாக வந்த ஜிம்பாப்வேவாக இருந்தாலும் எல்லா நாடுகளும் அதே காரணத்தை தான் சொல்லின. ஆனால் இன்றைக்கு எல்லா நாடுகளிலும் கருப்பு பணமும் இருக்கிறது, கள்ளப்பணமும் இருக்கிறது. இந்தியா புதிதாக 2 காரணங்களை சேர்த்து சொல்லியிருக்கிறது. கருப்பு பணத்தையும் கள்ளப்பணத்தையும் ஒழிப்பது மட்டுமில்லை, பணம் இல்லாத பரிமாற்றம் என்கிற நிலையை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறோம் என்பது 3வது காரணம். பயங்கரவாதிகளினுடைய பணம் இந்தியாவுக்குள் புழங்குகிறது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது 4வது காரணம். பணமே இல்லாத அந்த பரிமாற்றம், கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் என்று அதனை ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள். பொருளாதார வல்லுநர்கள் இந்தியாவில் வேண்டுமானால் லெஸ் கேஷ் டிரான்சாக்ஷனை கொண்டு வர முடியுமே தவிர, அதாவது குறைந்த பணத்தில் பரிமாற்றத்தை கொண்டு வர முடியுமே தவிர பணமே இல்லாத பரிமாற்றத்தை கொண்டு வர முடியாது என்று சொல்லுகிறார்கள். அதுதான் அடிப்படையான உண்மை. அதற்கு காரணம், இன்றைக்கும் இந்தியா என்பது மிக பெரும்பான்மையாக கிராமங்களை சார்ந்திருக்கிறது. அப்படி கிராமங்களை சார்ந்திருக்கிற ஒரு தேசம் இப்படிப்பட்ட நவீன தொழில்நுட்பங்களை எல்லாம் மக்கள் கற்று வைத்திருப்பார்கள் என்று எதிர்பார்த்திருக்க முடியாது. ஆகையினாலே பண இயந்திரங்களை மட்டும் பயன்படுத்தி, அட்டைகளை பயன்படுத்தியே நம்முடைய வாழ்க்கையை நடத்திவிட முடியாது. சில்லறை வணிகங்கள் மிக கூடுதலாக இருக்கிற தேசம் என்பதனாலே அதற்கு அது பயன்படாது என்பது ஒன்று. 2வதாக, பயங்கரவாதிகளினுடைய பணம் வேண்டுமானால் சில எல்லையோரங்களிலே அது இருக்கலாமே தவிர இந்தியா முழுவதும் பரவி இருக்கிறது என்பது உண்மையில்லை. அது 1% குறைவாகத்தான் இருக்கிறது என்று அரசே ஒரு புள்ளி விவரத்திலே சொல்லுகிறது. எனவே எல்லா விதத்திலும் இது மேல்மட்டத்தில் இருக்கிறவர்களையோ அல்லது அரசின் பார்வையில் பயங்கரவாதிகளையோ இது தொடாமல் ஏழை எளிய மக்களையும் நடுத்தட்டு மக்களையும் தான் நசுக்கி வதைத்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. உலகம் முழுவதும் நாடுகளில் இப்படி பணத்தாள்கள் செல்லாது என்று அறிவித்த போது ஏற்பட்ட அதே குழப்பம், அதே போராட்டங்கள், அதே விதமான மக்களின் மனநிலையில் எதிர்பாராத ஒரு தாக்கம், பொருளாதார சரிவு எல்லாவற்றையும் நோக்கி இந்தியாவும் நடைபோட்டு கொண்டிருக்கிறதோ என்றே நமக்கு எண்ண தோன்றுகிறது. மனிதனாகிய ஒவ்வொருவருக்கும் அவர்களின் வாழ்க்கை தேவைகளுக்கு சேமிப்பு என்பது மிகவும் அவசியமாகின்றது. எனவே வணிகத்தில் எவ்வாறு முதலீடு செய்து எவ்வாறு பணத்தை லாபம் ஈட்டலாம் என்பதை பற்றியும் இன்றைய ஆலோசனை பகுதியில் பார்க்கலாம். நான் விடையிலே வாழ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம்.
நம்ம போன வாரங்களில் இதுக்கு முன்னாடி இருந்த வாரங்களில் வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன பண்ணணும், பிஸ்னஸ்க்கு என்னென்ன பண்ணணும், என்ன மாதிரியான ஃபண்டிங்லாம் இருக்குது, எப்படி கம்பெனியெலாம் ஆரம்பிக்கணுங்கிறத பற்றி பேசியிருந்தோம். அது முன்னாடி பேசின வாரங்களில் வந்து ஒரு சில சுருக்கமாக பேசியிருந்தோம். இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். இப்போ அதில் வந்து ஒருத்தர் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல ஒருத்தர் தொழில் தொடங்குறதுக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும், இதுவும் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். அதோட விளக்க உரை இப்போது ஒரு கம்பெனி ஒருத்தர் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாருன்னா கண்டிப்பாக வந்து அவரோட ப்ரேயர் எக்ஸ்பீரியன்ஸ்லையோ இல்லை அவர் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சதை வச்சோ கண்டிப்பாக ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்படி ஆரம்பிக்கும்போது பிஸ்னஸ் பிளான் இல்லாமல், ஒரு ஃபைனான்ஷியல் பிளான் இல்லாமல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது. ஆரம்பித்தாங்கன்னா நடுவில் வந்து நிறைய ப்ராப்ளங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி ஒரு 50 to 60% ஆஃப் பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிருக்குங்கிறது, நிறைய பேருக்கு இந்த சதவீதத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அது நடக்குதுங்கிற சொல்ல முடியாது, நிறைய பேருக்கு அது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் பிஸ்னஸ் பிளான் இல்லாமல் எந்த விதமான பிஸ்னஸையும் ஆரம்பித்தோன்னா அதில் ப்ராப்ளங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ அதனால் முதல்ல இப்போ டாப்பிக்கை பார்க்கும்போது பிஸ்னஸ் பிளான்னா என்ன, பிஸ்னஸ் பிளான் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ்க்கு என்னென்ன விதத்தில் நம்ம மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணுவோம், என்னென்ன மாதிரியாக நம்ம மந்த்லி வந்து நமக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வச்சுக்கணும், நமக்கு எங்கெங்கேருந்துலாம் ஆர்டர் வரும், அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், அதுக்கு வேண்டிய பணத்தை நம்ம எங்கேருந்து ரெடி பண்ணுவோம், ஆர்டருக்கு வேண்டிய ஆர்டர் எங்கேருந்துலாம் கிடைக்கும் அப்படிங்கிற பிளானை வந்து ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் டீட்டெயில் ஃபினான்ஷியல் பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு கம்பெனியை உருவாக்கி, அந்த கம்பெனி உருவாக்கினதுக்கு ஏற்ற மாதிரி பேங்க்லேயோ இல்லை ஒரு இன்வெஸ்டர்கிட்டயோ பணம் வாங்குறதுக்கு தான் நம்ம வந்து இப்போ டீட்டெயிலாக பற்றி பேசிகிட்ருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்து கம்பெனி ஆரம்பிக்கணும்னா, ஒருத்தர் வந்து தொழில் தொடங்குறதுக்கு என்ன பண்ணணும், சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாக பண்ணலாம். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா என்ன அர்த்தம்னா, அவரே தனியாக வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்லாம் இல்லாமல் தனியாக ஆரம்பிக்கிறது. அதுலேயும் 2 டைப் இருக்குது. சிங்கிள் பர்சன் கம்பெனின்னு ஒன்று இருக்குது, சிங்கிள் பர்சன் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பாகவும் பண்ணலாம். அடுத்தது 2 பேர் சேர்ந்து செய்யக்கூடியதுக்கு பேர் பார்ட்னர்ஷிப்னு பேர். இதுக்கப்புறம் 2 ஷேர் ஹோல்டர் சேர்ந்து 200 ஷேர் ஹோல்டர் வரைக்கும் மேக்ஸிமமாக கொண்டு வரக்கூடிய நிறுவனத்துக்கு டைப்புக்கு பேர் ப்ரைவேட் லிமிடெட்னு பேர். அதுக்கு அடுத்தது வந்து பப்ளிக் லிமிடெட்னு சொல்லுவோம். இதை தவிர வந்து ஃபாரினில் இருக்கக்கூடிய கம்பெனி வந்து இந்தியாவில் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் பிரான்ச் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க, இல்லைனா ப்ராஜெக்ட் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க. இப்படி பார்த்திங்கன்னா அதுமாதிரி லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்னு ஒன்று இருக்குது. இதுதான் மொத்தம் ஒரு 8லேருந்து 9 டைப் ஆஃப் வந்து கம்பெனி மாடல் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து பிஸ்னஸ் பிளான் ரெடி பண்ணும்போது எப்படிலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பிஸ்னஸ் பிளானில் இருக்கணும். கண்டிப்பாக யார் தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடியும் ஒரு பிஸ்னஸ் பிளான் செஞ்சு கன்சல்டன்சி பண்ணக்கூடிய ஒருத்தரை வந்து போய் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்கள்ட்டேருந்து ஒரு ரிப்போர்ட் வாங்கி பண்ணுறது வந்து கொஞ்சம் வந்து அட்வைசபிளாக இருக்கும். எல்லாமே வந்து பிஸ்னஸ் பண்ணுற உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலுமே இன்னொருத்தரோட கன்சல்டன்சி எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து இது உள்ளே என்னென்ன ப்ராப்ளம் வரலாங்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், என்னென்ன மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்லாம் வரலாங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, எப்படிலாம் நீங்கள் செட்டப் பண்ண முடியுங்கிறத வந்து அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இது இல்லாமல் பண்ணும்போது எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் வரும்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு ஒரு 50% பீப்புளுக்கு இந்த ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எங்கள்கிட்ட வர எல்லாருமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி பிரச்சனைகள் தான் வருவாங்க. நான் ஆரம்பிச்சிட்டேன் சார், நல்லா போயிட்டு இருந்தது, இப்போ எங்கிட்ட ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லை, இப்போ நல்லா முன்னாடி ஆர்டர் வந்துக்கிட்டு இருந்தது, இப்போது ஆர்டரே வரலை. இந்த மாதிரி வரதுக்கு காரணம் நமக்கு வந்து தெரியுங்கிற ஒரே நம்பிக்கையில் மட்டும் பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸ் பிளான் இல்லாமல் வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சு பண்ணுறது. நம்பிக்கையும் இருக்கணும், பணம் இருக்கணும், பிளானும் இருக்கணும். 3 இருந்தால் தான் இதை கரெக்டாக கொண்டு போக முடியும். அதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம முதல்ல எந்த மாதிரியான கம்பெனி ஆரம்பிக்கணும்னு பார்த்தோம். இதில் வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ங்கிறது நம்ம சொன்னேன், ஒரு சிங்கிளாக ஒருத்தர் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு பேர் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். அதே வந்து ஒரு கம்பெனியாகவும் சிங்கிள் பர்சன் கம்பெனியாகவும் நடத்தலாம். இதை பற்றின டீட்டெயிலை சொல்லும்போது இப்போ அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த பிஸ்னஸ் பிளான் பண்ணும்போதே இதை நம்ம உருவாக்கணுங்கிறத சொன்னோம். இப்போ அப்படி பண்ணும்போது இப்போ ஒருத்தர் வந்து ஒரு முதலீடு வந்து ஒரு 1 லட்ச ரூபா போட்டு ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறார், ஒரு பிஸ்னஸை தொடங்குறார் அப்படின்னா அவர் என்ன மாதிரி இதில் சூஸ் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா, குறைந்த அளவு முதலீடு இருக்கிற வரைக்கும் அவர் வந்து ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் தனியாக பண்ணார்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் பண்ணுறது நல்லது. இதே வந்து 2 பேர் சேர்ந்து பண்ணும்போது பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலாம், அதே மாதிரி லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பில் பண்ணலாம், இல்லை ப்ரைவேட் லிமிட்டெடில் பண்ணலாம். இந்த ப்ரைவேட் லிமிட்டெடில் பண்ணும்போது நிறைய வசதிகள் வந்து என்ன இருக்குன்னா, நீங்கள் வந்து இது வந்து கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை ஐடி ஃபைலிங் பண்ணி ஆர்ஓசிக்கு ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ்க்கு அப்டேட் பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும், இதனால் வந்து ஒரு பேங்க்கில் ஒரு ஃபண்டிங் கொடுக்கறதுக்கோ வெளியில் ஒரு ஃபண்டிங் வாங்குறதுக்கோ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனின்னா ஒரு ரெப்யூட்டடாக இருக்கும், ஈஸியாக பப்ளிக்கு தெரியும் இந்த கம்பெனியை பற்றி. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஓரளவு கேபிட்டல் 1 லட்சத்துக்கு மேலே இருந்ததுன்னா ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக ஆரம்பித்து பண்ணிங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும். பின்னாடி வந்து ஃபண்டிங்க்கெல்லாம் ஈஸியாக பிளான் பண்ணலாம். ஸோ அடுத்தது என்ன பண்ணணும், அப்போ வந்து முதலீடு கொண்டு வர்றது. இப்போ முதலீடு வந்து உங்கள்கிட்ட என்ன முதலீடு இருக்கோ அதை முதல்ல ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறமா கம்பெனியை ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறமா பிஸ்னஸ் பிளானை போட்டு அதுக்கப்புறமா ஃபினான்ஷியல் பிளானை போட்டு அதுக்கப்புறம் பேங்க் ஃபண்டிங் போகிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஸோ இதுதான் பண்ணலாம். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இதுதான் 100% நீங்கள் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லலை. இது வந்து ப்ராக்டிக்கலாக நிறையா பேருக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததை நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். இது வந்து 100% நம்ம சொன்னது தான் கரெக்ட் அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட சுச்சுவேஷனில் இருக்கும்போது தான் தெரியும். இப்போ வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் நீங்கள் அந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது உங்களோட முதலீடை வந்து முதல்ல ஒரு கம்பெனியை உருவாக்கி அந்த கம்பெனிக்கு நேம்லாம் வாங்கி ஆர்ஓசியில் போய் அப்டேட்லாம் பண்ணிவிட்டு ஒரு கம்பெனி செக்ரட்டரி தேர்ந்தெடுத்து ஒரு ஆடிட்டரை தேர்ந்தெடுத்துட்டு எல்லா ஃபார்மேட்லாம் பண்ணதுக்கப்புறம் கம்பெனி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களோட ஷேர் பணத்தை உங்களையும் உங்களோட பார்ட்னரோட பணத்தை ஷேர் ஹோல்டராக உள்ளே போட்டு அதில் போட்டதுக்கப்புறம் அதிலிருந்து நிலம் வாங்குறதோ இல்லை இடம் கட்டுறதோ, நிலம் வாங்குறதுங்கிறது நான் ஃபேக்ட்ரிக்காக சொல்கிறேன், இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸாக இருக்குன்னா ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறதோ, இல்லை அதுக்கு வேண்டிய ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு எதுக்கோ பணம் கொடுக்குறதுக்கு எதுவாக இருந்தாலும் அந்த கம்பெனியோட ஃபண்டிங்லேருந்து பண்ணும்போது அடுத்த தடவை பேங்க்கில் போய் லோன் கேட்கும்போது நான் இவ்வளோ தூரம் எங்கிட்டேருந்து முதல் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், அதனால் பேங்க்லேருந்து எனக்கு இந்த அளவுக்கு நீங்கள் ஃபண்டிங் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும், இதுதான் என்னோடய பிளான் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். நிறையா டைம் வந்து ப்ரொமோட்டர்ஸ் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது முக்கால்வாசி ஒரு 50-60% வந்து கம்பெனி உள்ளே வராமல் அதுக்கு முன்னாடியே செலவு பண்ணிவிட்டு அப்புறமா கம்பெனியை ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு வெளியிலேருந்து வாங்கக்கூடிய ஃபண்டிங்கோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைஞ்சி போகுது. ஸோ அதனால் அது முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்து ஆரம்பித்தாச்சு, ப்ரைவேட் லிமிடெட் பண்ணிட்டோம், ஒன்ஸ் பண்ணியாச்சு. இப்போது என்னென்ன மாதிரி பிஸ்னஸ் தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு அட்வைஸ்க்குள்ளே இப்போ வருவோம். இப்போ வந்து ஜென்ரலாக பார்த்திங்கன்னா முதல்ல தொழில் தொடங்குறதுக்கு வந்து என்ன மாதிரி பண்ணலாம், கேபிட்டல் இல்லாமல் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, கேபிட்டல் இல்லாமல் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நிறையா வந்து சர்வீஸ் ரிலேட்டட் பிஸ்னஸ்லாம் நிறையா பண்ணலாம். எக்ஸாம்பிள் நான் வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சொல்கிறேன், அப்போ தான் வந்து உங்களுக்கு அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபெசிலிட்டி, மேரேஜுக்கு பண்ணக்கூடிய கம்ப்ளீட்டாக அதை நடத்துறதுக்கு உண்டான சர்வீசஸை பண்ணி கொடுக்கலாம். ஒரு வந்து ஹெச்ஆர் மாதிரி ஒரு மற்றவங்களுக்கு நிறைய எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வேண்டிய ஹெச்ஆர் சர்வீஸ் பண்ணலாம். வெப் டெவலப்மெண்ட் கம்பெனி பண்ணலாம். இப்போ நம்ம வந்து 2-3 டைப்பாக போச்சோம். ஐடி முதல்ல பேசினோன்னா வெப் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் வெப் டெவலப்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் வெப்சைட் மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதே இதில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்கலாம். சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் இது மாதிரி நிறையா ரெடி பண்ணி கொடுக்க முடியும். அவங்களுக்கு வேண்டிய மார்க்கெட்டிங் சர்வீசஸ்ஸை ஆன்லைன் வழியாக பண்ணி கொடுக்க முடியும். அதே மாதிரி ஸ்மால் லெவலில் இருக்கிற கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா டவுன் சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு வேண்டிய சாஃப்ட்வேரை வந்து வாங்கி வச்சுருப்பாங்களே தவிர டோட்டலாக ஆட்டோமேட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்க்கு உண்டான ஐடி பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ நிறைய ஐடியில் படித்தவங்க, நிறைய ஐடியில் வேலை பார்த்தவங்க, ஏற்கனவே நல்ல நாலேஜோடு இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இந்த இதை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து இனிஷியலாக அதிகமான கேபிட்டல் போட வேண்டிய வந்து சான்சஸ் வராது. ஸோ இந்த ஐடியில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு 5-6 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதை தவிர இன்னும் நிறையாவும் இருக்குது. இது பேசிக்காக நான் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஐடி ரிலேட்டடில் பார்த்திங்கன்னா ஒரு வந்து ட்ரேடிங் பண்ணலாம். ட்ரேடிங் பல்சஸோ ட்ரேடிங் பண்ணலாம். அதே மாதிரி மேரேஜ் கேட்ரிங் சர்வீசஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸ், யாருக்காக வேலைக்கு வந்து ஆள் எடுத்து கொடுக்குற வேலையை பண்ணி கொடுக்கலாம். இது மாதிரி வந்து மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில் இன்னும் நிறையா இருக்குது. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேறு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத வேறு மேலும் வாரங்களில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நாம் கற்றறிந்த விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். சமூக ஊடகங்களில் வாய்ப்புகளை தேடுவது எப்படி? ஒரு மிகப்பெரிய இலவச சந்தை இருக்குது. அதில் யார் வேணால் உறுப்பினர் ஆகலாம். அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, உங்களை யார் வேணால் பார்க்கலாம். இந்த இடத்துல கூட்டத்துக்குள்ளே உங்களை எப்படி நீங்கள், அதாவது மற்றவர்கள் உங்களுக்கு தேவைப்படும் நபர்கள் அல்லது நிறுவனங்கள் எப்படி உங்களை பார்க்க வைக்க முடியும்? அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த லிங்க்டினை பற்றி அதிகமாக பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, நீ உலகத்திலேயே இலவசமாக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறாங்க ஆங்கிலத்தில். அது லிங்க்டின் மட்டும்தான். தொழில்முறை சார்ந்த ஒரு சமூகம்னு சொல்லலாம். இந்த சமூகத்தில் எல்லாரும் இருக்காங்க. எல்லா தொழில் செய்பவர்களும் இருக்காங்க. அதேமாதிரி கல்வி எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அப்போ என்னென்னா, இங்கே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து அடையாளப்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம். அடையாளப்படுத்துதல் அப்படின்னா என்ன செய்கிறோன்னா, ஆரம்பத்துலேருந்தே மனுஷனுக்கு அடையாளப்படுத்தணுன்னா அது சார்ந்த குழுவில், இப்போ உங்களுக்கு பக்தி இருக்குன்னா என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்களை மாதிரி பக்தியானவர்கள்லாம் சேர்ந்து
நீங்கள் சின்ன குழு அமைக்கிறீங்க. இல்லை இலக்கியம் சார்ந்த உங்களுக்கு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுற ரசனை இருக்குன்னா இலக்கியம் சார்ந்த குழுக்களில் ஈடுபடுறீங்க இல்லையா நிஜ வாழ்வில். இதையே தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆன்லைன்லேயும் செய்கிறீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய என்ன சாய்ஸஸ் தேர்வுகள் என்ன, ஆர்வங்கள் என்ன, எங்கே நீங்கள் போக விரும்புகிறீங்க அப்படிங்கிறத வச்சு நிறைய குழுக்கள் ஏற்கனவே இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த குழுக்களில் நீங்கள் உறுப்பினராகலாம் இலவசமாக. இல்லை நான் வந்து நினைக்கிற ஆர்வத்தில் இது குழுவே கிடையாது, இது ரொம்ப புதுசு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு குழு ஆரம்பிக்கலாம், ஆரம்பித்து கூப்பிடலாம். துறை சார்ந்து இருக்கலாம், வேலை சார்ந்து இருக்கலாம், ஊர் சார்ந்து இருக்கலாம், திறன் சார்ந்து இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குழு அப்படின்னா எல்லோரும் உலகம் பூரா ஓடி வராங்க. ஏன் இப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னா இப்போது நீங்கள் அதாவது உங்களுடைய அடையாளம் இருக்கும்போது குழு அடையாளம் அதை தேடி யாராவது வரும்பொழுது நீங்கள் உள்ள அதில் முக்கியமாக தென்படுவீங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி சொல்கிறேன், ஒரு இது நீங்கள் விற்பனை சிப்பந்திகள்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், ஏதாவது இப்போ எலக்ட்ரானிக்ஸ் சேர்ந்த அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ எலக்ட்ரானிக்ஸில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் இவங்கெல்லாம் விற்பனையாளர்கள் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குரூப் இருக்கும். அதில் இந்தியாவில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா இந்தியாவில் வந்து நம்ம ஊரில் மாநிலத்தில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறப்போ குறைஞ்சி ஒரு 30 பேர் வந்து நிற்கும். உங்களை அடையாளப்படுத்துதல் எதுக்குன்னு கேட்டால் வாய்ப்புகள் உங்களை நோக்கி குவிந்து வருவதற்காக தான் அது. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் குரூப்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு நீங்கள் சரியான குரூப்பில் இருக்கீங்கிறது முக்கியம். இந்த குரூப்பில் நீங்கள் இருக்கிறது மூலமாக தான் உங்களை தேடி வருபவர்களுக்கு கிட்டத்தட்ட சரியான ஒரு இது மாதிரி அடையாளம் மாதிரி, சரியான ஒரு முகவரி மாதிரி அதை நோக்கி வருவது. சரி, இந்த இதில் ஒரு 1000 பேர் இருக்காங்க, இல்லாட்டி 2000 பேர் 10,000 பேர் இருக்காங்க. இந்த 10,000 பேர்த்தில் உங்களை எப்படி நீங்கள் அடையாளப்படுத்துவீங்க? 10,000 பேர் இருக்காங்க, இப்போ உங்கள் ஊர்லேருந்தே ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 1000 பேர்த்தில் உங்களை நீங்கள் 1000ல் ஒருவனாக எப்படி இருக்க முடியும்? அப்போ நீங்கள் ஏதாவது செய்யணும். அந்த குழுவில் எல்லா இடத்துலையும் தான், எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு குழுவில் எப்படி மேலே வருவோம்னா உங்களோட பங்கீடுகள் மூலமாக தான். நீங்கள் என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கருத்து நீங்கள் தெரிவிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணலாம், நீங்கள் ஏதாவது எழுதலாம், சொந்தமாக எழுதலாம். ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் ஏதாவது ஒன்று சொந்தமாக எழுதும் பொழுது அதை பற்றி உடனேயாக ஒரு 4 பேர் கருத்து தெரிவிப்பாங்க. நீங்கள் ஒரு தாட் லீடர்னு இன்றைக்கி சொல்கிறாங்க அவங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு இது நீங்கள் கருத்தாக்கத்தை முன்வைக்கிறீங்க. அவ்வளோ கூட வேண்டாம், நீங்கள் ரொம்பலாம் யோசிக்கணுன்ட்டு இல்லை. ஒரு யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து இது இந்தியாவுக்கு இப்படி இருக்குமான்னு சொல்லி நீங்கள் ஒரு சின்ன கருத்தை வெளியிடுறீங்க. சொந்த கருத்து கூட வேண்டாம். அப்போ என்னென்னா உங்களை அடையாளப்படுத்துதல் ரொம்ப சுலபமாயிடுது. இதை பற்றி தொடர்ந்து பேசி வருபவர் இவர். அப்போது ஒரு 1000 பேர்த்தில் நீங்கள் ஒரு 10 பேர் மட்டும் மேலே நிற்கிறீங்க. அப்போ என்ன முக்கியம்னா குழு செயல்பாடு, குழுக்களின் பங்கீடு, அதை தவிர இந்த குழுவில் யார் யாரை நல்லா பங்கீடு செய்கிறாங்களோ அவர்களுடைய தொடர்பு. அந்த தாட் லீடர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உங்களை தெரியுமா? அவங்க ஏதோ ஒரு நாட்டில் உட்காந்துருக்கலாம், வேறு ஏதோ வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு இந்த பேர் தெரியும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக கனெக்ட் பண்ண வருவாங்க. தொடர்ந்து இவர் நல்லா இது பண்ணிகிட்ருக்காரு, இவர் இந்த ஊரில் இந்த நாட்டில் இந்த மாதிரி இருந்துகிட்ருக்காரு அப்படின்னு அவங்க வந்து உங்கள் கூட சேர்ந்து கனெக்டில் வருவாங்க. இப்போ என்ன ஆகும்னா அவரை தேடி வரும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அடுத்தது வரும். ஏன்னா அந்த குழுவில் இருக்கிறதுனால ரொம்ப முக்கியமான செயல்பாடு இதுதான். நீங்கள் சும்மா நீங்கள் ஒரு பேஜை போட்டுட்டீங்க, எனக்கு அதில் ஒன்றுமே வரலைங்க அப்படின்னு சொல்கிறதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பல பேர் ஒரு தடவை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் பார்க்க கூட மாட்டாங்க. லிங்க்டின் ஆமாங்க இருக்குது எனக்கு ஒரு பேஜ், எப்போ போனீங்க? அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கேன், அதனால் ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் டிவி இருக்குது, ஏன் நீங்கள் டிவி பார்க்குறீங்க? அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒன்று என்ன புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. புதுசாக வருதல் தான் இன்றைக்கி வந்து அட்ராக்ட் பண்ணுது இல்லையா? எப்போ உங்கள் மேலே கவனம் வரும்னா ஏதாவது ஒன்று புதுசாக நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போது இது ஒரு ஊடகம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஊடகம்னா என்ன அர்த்தம்? தேடி வருபவர்களுக்கு புதிதாக ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ உங்களை நோக்கி வர்றதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா? இதில் நீங்கள் முகநூல்லையே பாருங்களேன், ஃபேஸ்புக்கில் சில பேருடைய பக்கங்களில் ஏதாவது ஒன்று போட்டால் உடனே ஒரு 1000 பேர் லைக் போடுறாங்க. ஏன்? ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கார் பரபரப்பாக. அவர் ஏதாவது ஒரு புகைப்படம் போடுறாரு, வீடியோ போடுறாரு, கருத்து தெரிவிக்கிறாரு, யாரோ ஒருத்தரை டேக் பண்ணுறாரு, ஒருத்தர் ஷேர் பண்ணுறாரு, ஏதோ பண்ணி பகிர்ந்துக்கிறாரு. ஆனால் அவர் ஆக்டிவாக இதை பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்போது அவருக்கு என்னன்னா அவர் கூட இருக்கக்கூடிய நண்பர்களும் பின்னாடி அவரை வந்து பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க. அதே விஷயத்தை லிங்க்டின்ல செய்ய முடியும்.
ஆனால் அந்த அளவுக்கு பரபரப்பாக இங்கே எல்லாரும் லைக் போட மாட்டாங்க, ஆனால் கூர்ந்து கவனிப்பாங்க. ஃபேஸ்புக் வந்து நட்பு வட்டம், இது வந்து தொழில்முறையான ஒரு வட்டம். அப்போது இங்கே நீங்கள் செய்கிற காரியத்துக்கு எல்லோரும் லைக் ஆஹா ஓஹோன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் கூர்ந்து கவனிப்பாங்க. ரொம்ப சரியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எடுத்ததை வேறு பக்கம் எடுத்து போட்டு பகிர்வாங்க, உங்களுக்கு வந்து நன்றி சொல்லுவாங்க, தொடர்புகளை ஏற்படுத்துவாங்க, தொடர்புகளை அவங்கள கொண்டாந்து கொடுப்பாங்க, வாய்ப்புகளை கொடுப்பாங்க. இது அத்தனையும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்குது. அப்போது நீங்கள் ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் இதுக்காக நீங்கள் செலவிடுதல் என்பது முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் செய்வது அப்படின்னா இது ரொம்ப அவசியமானது. முதல்ல இது என்னங்கிறது புரிஞ்சுக்கணும், முதல்ல கொஞ்சம் பார்க்கணும், இதுக்காக நீங்கள் நேரம் செலவு பண்ணணும், நீங்கள் எப்படியெல்லாம் இருக்காங்க, யார் யார் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் அவங்களோட அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக விரும்பும் இடம் இருக்குது பார்த்தீங்களா, நான் இந்த ஊருக்கு போக, இந்த நாட்டுக்கு போக நினைக்கிறேன், இந்த மாதிரி இடங்களில் வேலை செய்ய விருப்பப்படுறேன், இதில் குழுமத்தில் நான் இயங்கணும்னு நினைக்கிறேன், அவர்களுடைய தொடர்பை நீங்கள் ஏற்படுத்த ஆரம்பிக்கணும். அது வந்து உடனே உங்களுக்கு வந்து வாய்ப்பாக மாறும்னு சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் அதிலேருந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அப்போது ஆயத்தமாக நீங்கள் இருக்கணும்னா தொடர்ந்து பணி செய்தல் முக்கியம், அதற்கான நேரம் கொடுத்தல் முக்கியம், தகுந்த ஆலோசனை பெறுதல் மிக மிக முக்கியம். உங்களை விட சிறப்பாக இது மாதிரி சமூக ஊடகங்களில் செயல்படுபவர்களின் ஆலோசனைகள் மிக அத்தியாவசியம். நீங்கள் 5 வருஷம் கழித்து தானாக தெரிஞ்சுக்கிற விஷயத்த ஒருத்தர்கிட்ட சொல்கிற பொழுது நீங்கள் உடனடியாக செயல்படுத்த முடியும். இன்றைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சிறப்பாக செய்தல், அதை சீக்கிரமாக சிறப்பாக எப்படி செய்யலாங்கிறத பற்றி அடுத்த வாரம் பேசலாம்.